சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காங்க, வாங்க போய் கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம் அரவிந்த், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன சார் 2 வாரம் நீங்க ஆள் இல்ல, தொடர்ந்து மக்கள் கேள்வி கணைகளை தொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எங்க மேல எங்க போனா திருசக்தியார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ஆச்சு? உண்மையிலேயே பல நேயர்கள் மற்ற நிகழ்வு, நான் வேற எந்த நிகழ்வுலையும் இல்லை, நான் ஊரில் இல்லை, ஹைதராபாத் போயிருந்தேன். என்னோடய பையன் அங்கே இருக்காரு, அதனால் அங்கே போயிருந்தேன். எனக்கு வரிசையாக ஃபோனு, என்னாச்சு, எந்த யூடியூப் சேனல்லையும் வரலையே. ஒருத்தர் ஓப்பனாகவே கேட்டார், சார் நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அதாவது இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி கேட்டார். ஐயா நல்லா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இல்லை, அவர் கேட்டாருன்றதை விட மக்கள் நம்ம பேரில், இந்த நிகழ்ச்சி பேர்லேயும் நம்ம பேர்லேயும் வச்சிருக்கிற அந்த ஒரு அன்பு, அந்த ஒரு ஈர்ப்பு, அவர்களுக்குள்ள அந்த இதை அதை நினச்சி நம்ம பெருமைப்படுறோம். அதனால் 2 வாரம் ஏன்னா நம்ம வீடியோவில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம். ஏதோ சில தொழில்நுட்ப காரணங்கள்னால அது ஒர்க் அவுட் ஆகாமல் போச்சு. நம்ம ட்ரை பண்ணோம், அது ஒர்க் அவுட் ஆகலை. அது சில நான் இருந்த இடத்துல கொஞ்சம் சிக்னல் பிரச்சனைகள் இருந்தது, அதனால் பண்ண முடியாமல் போச்சு. அதனால் நேயர்களுக்கு நம்மளுடைய மன்னிப்பையும், அதே சமயத்தில் அவர்கள் நம்ம பேரில், நிகழ்ச்சி பேரில், நம்ம பேரில் வச்சிருக்கிற அன்புக்கு நம்ம நன்றி தெரிவித்து கேள்வியில் போகலாம். கண்டிப்பாக அடுத்த டைமில் நம்ம சொல்லிடணும், முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடணும் மக்களுக்கு. ஓகே சார், முதல் கேள்வி சார், திருமங்கலத்திலிருந்து செல்வமணி கேட்டிருக்காங்க சார். பாஜக RSS தலைவர்களின் வீட்டில் உள்ள நாய்கள் கூட தேசத்திற்காக எந்த தியாகமும் செய்யவில்லை என்கிறாரே மல்லிகார்ஜுன் கார்கே. இப்போ எல்லா அரசியல்வாதியுமே இந்த கச்சா முச்சான்னு பேசுறது ஒரு சீசன் போல இருக்கு, ட்ரெண்டிங் வந்துருச்சு. ஆமாம், ட்ரெண்டிங்கு. பொன்முடி சைவம் வைணவன்னு பேசி அது ரொம்ப கொச்சையாக, அது எப்படிதான் அவர் அப்படி பேசினாருன்னு தெரியல பொன்முடி. ஏன்னு கேட்டால் அவர் வீட்டில் அவர் லேடிஸ் இருக்காங்க, அவர் பொண்ணு, அவருக்கு பேத்தியெல்லாம் இருக்குது. இப்போ அவர் பேசுனதை இந்த சைவம் வைணவனும் கொச்சையாக வேற ஏதோ ஒரு விஷயத்த பேசினார், 5 ரூபா 10 ரூபான்னு அதை சைகையோடு பேசினார். நான் நினச்சி பார்ப்பேன், எனக்கும் பேத்திகள் இருக்குது, ரைட்டு, நம்மளும் பேத்திகள் உள்ள இளைஞர் தான் நம்ம. அதனால் அவரும் நம்மளை விட இன்னும் இளைஞர் அவர். அப்போது அந்த பேத்திகள்லாம் தாத்தா இப்படி பேசுனியே, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் ஒரு அவமானமாக இருக்காது, அசிங்கமாக இருக்காது. இந்த வயசுக்கு ஒரு முதிர்ந்த அரசியல்வாதின்னு சொல்லிக்கிட்டு இப்படிலாம் பேசுகிறாரு. இதுக்கு திமுகலையும் பார்த்தீங்கன்னா சும்மா கட்சி பதவியிலேருந்து ஒரு சும்மா கண் துடைப்புக்காக பண்ணி விட்டாங்களே தவிர, நீங்கள் வெறும் கட்சி பதவின்னு சொல்கிறீங்களே, அந்த கட்சி பதவி ஜனாதிபதி பதவிக்கு ஈக்குவலான பதவியாமே அப்படி திமுக காரங்க சொல்றாங்க. துணை பொதுச் செயலாளர். ஆமா ஆமா, இப்போ பொன்முடி தான் எல்லா முடிவும் எடுத்து அதை திமுக கேட்டாங்க. ஏங்க, பொதுச் செயலாளர் இருக்கிற துரைமுருகன் எடுத்த முடிவையே இது இப்போ மட்டும் இல்லை, பேராசிரியர் அன்பழகன் இருக்கும்போதும் கலைஞர் தலைவர்ன்ற முறையில் எல்லாம் ரெடி பண்ணி அவர்கிட்ட போய் கைத்து வாங்கப்பான்னு ஒரு ஆள் அனுப்பிச்சுடுவார், போய் கைத்து வாங்கின்னு வருவாங்க. பேராசிரியர் சத்தம் போடாமல் கைத்து போட்டு அனுப்புவார் அமைதியாக. இவ்வளோதான் பொதுச் செயலாளர் திமுகவை பொறுத்தவரை. அதே தான் இன்றைக்கும் துரைமுருகன். அன்பழகன் வாயை திறக்காம கைத்து போடுவார், துரைமுருகன் 4 கேள்வி கேட்பார். அந்த கேள்வி கேட்டாலும் அதை பற்றி இங்கே யாரும் கவலைப்படலையே. துரைமுருகன் பேசிக்கிட்டு தான் இருக்காரு, அவருடைய இயல்பு, 86 வயசானாலும். ஆனால் அதை தாண்டி அவரால் என்ன பண்ண முடிஞ்சுது? அப்படி இருக்கும்போது துணை பொதுச் செயலாளர் பொன்முடி என்னத்தை பண்ணிட்டு போகிறாரு, இவரை மாற்றினதுனால என்ன ஆகிட போகுது? அதாவது அமைச்சர் பதவியிலிருந்து அவரை நீக்கி இருக்கணும். ஏன்னால் நீ இவ்வளவு, அதாவது பெண்களை அவமானப்படுத்தினது ஒரு பக்கம், அடுத்தது இந்து மதத்தை சைவம் வைணவம்னு, இதையே நீங்கள் வேற ஒரு மதத்தை அப்படி சொல்லிட முடியுமா? நம்ம அதுக்காக எங்கள் மதத்தை பேசினா நீ அந்த மதத்தையும் பேசணும்னு நம்ம சொல்லலாம், அது நியாயம் இல்லை. 2 தப்பு ஒரு ரைட் ஆகாது. ஆனால் எந்த மதத்தையுமே அப்படி பேசக்கூடாது. அப்படி பேசும்போது நான் அதான் கூட சொல்லுவேன், இப்படி போட்டால் வைணவம், இப்படி போட்டால் சைவம்னு அதை வேற அசிங்கமான அர்த்தத்தில் சொன்னார். இப்போ இப்படி போட்டால் வேற ஒரு மதம் கூட தான் வருது. ஆமாம், சொல்ல முடியுமா? சொல்லலாமா? தவறு இல்லையா? அது ஏன் இந்து மதம்னா சொல்ல தோணுது? ஏன்னா இந்து மக்கள் பொதுவாக பொறுமையாக இருக்கிறாங்க. சிறுபான்மையினர் ஒன்று வாக்கு வங்கியில் அவங்களுடைய கோபத்தை காமிச்சிருவாங்க. இவங்கள இந்த இந்து மதத்தை சாதியை வச்சு பிரிச்சிடலாம். அவங்க சிறுபான்மையினர்னா கிறிஸ்தவர்னா கிறிஸ்தவர், இஸ்லாமியர்னா ஒன்றா இருந்துடுறாங்க. இங்கே சாதியை வச்சு அவர் அந்த சாதி, இவர் இந்த சாதி,
அதுக்கப்புறம் அவர் வந்து இவருக்கு தாய்மொழி இது, இவருக்கு தாய்மொழி வந்து உண்மையிலேயே தமிழா இல்லையா, பல. அப்போ ஒருவேளை திமுக காரங்க வந்து பிரிவினைவாதிகளா சார்? பிரிவினைவாதிகளான்ற கேள்வி கேட்குறீங்களே. இவங்க இப்போ என்ன பேசுகிறாரு, இங்கே தமிழ்நாடு வந்து நான் நாளைக்கு வந்து தமிழ்நாடு நிறைய திமுக தமிழன் பிரசன்னெல்லாம் பேசியிருக்காரு, நாங்கள் தமிழ்நாடு வந்து தனியாக போயிடுவோம். அந்த காலத்தில் அண்ணாதுரையே அடைந்தால் திராவிட நாடு இல்லையல் சுடுகாடுன்னு எழுதினாரு. உடனே நேரு வந்து கடிதாசு போட்டார், நீங்கள் இந்த மாதிரி பேசுனா பிரிவினை செக்ஷன் 124 வந்து ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும் அப்படின்னு ஒன்று. உடனே அதை மாற்றிட்டு தான் மாநிலத்தில் சுய ஆட்சி, மத்தியில் கூட்டாட்சின்னு அதை மாற்றினது அதான். அண்ணாதுரை காலத்திலேயே அது நடந்துருச்சு. சும்மா தமிழ்நாடு தனியாக நீங்கள் ஒரு நாடாக பிரிஞ்சிங்கன்னா குடிக்க தண்ணி கூட பக்கத்தில் கர்நாடகா வேறு நாடு ஆகிடும், முல்லை பெரியாறு வேறு நாடாயிடும். நீங்கள் தனியாக பிரிஞ்சிங்கன்னா குடிக்க தண்ணி கழுவுறதுக்கு தண்ணி இல்லாத ஊரில் நீங்கள் வந்து நான் தனி நாடாயிடுவேன். அதாவது எல்லா மாநிலமும் பிற மாநிலங்களை வந்து இப்போ ஏதோ ஒரு விதத்தில் சார்ந்து தான் இருக்க முடியும். அதை அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கிறோம். ஆனால் உன்னும் நான் தனியாக போயிடுவேன்னா போய் தான் பாருங்களேன், முடியுமா? இங்கே 9 லட்சம் கோடி கடன் வச்சுருக்கீங்க, இந்த கடனை எவன் அடைப்பான்? அப்போது இந்த பிரிவினைவாதம்ங்கிறதும் வந்து சும்மா வந்து அதாவது இந்த நம்ம மெட்ராஸ் புலி வருது இல்லைங்க, இந்த ஊழ உதாரணம் சொல்லுவாங்க. இந்த மெட்ராஸ் பாஷையில் டாய் அப்படின்வான், கிட்ட போய் ஓயம் அற விட்டிங்கன்னா கம்முன்னு போயிடுவான், அந்த வடிவேலு படத்தில் மாதிரி. அது மாதிரி இப்போ மல்லிகார்ஜுன் கார்கே வந்து நாய்கள் சொன்னார். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி இந்த நாட்டுக்காக ரத்தத்தை சிந்தினாங்கன்னு. துரதிருஷ்டவசமாக அவர்கள் வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டார்கள் இந்திரா காந்தி. ஆனால் வந்து அதில் நமக்கு வந்து வருத்தம் துக்கம் எந்த தலைவராக இருந்தான்னு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வந்து எந்த பிந்திரன்வாலேவை வந்து அவர் தான் ஆயுதம் கொடுத்து அவருக்கு பணம் கொடுத்து அவரை வளர்த்து விட்டார், வளர்த்த கடா மார்பில் பாய்ந்தது. நடந்ததுங்களா? ராஜீவ்காந்தி முதலாக வந்து விடுதலை புலி பிரபாகரனை கூப்பிட்டு அவரே வந்து வரவேற்று அவருக்கு பணம் ஆயுதங்கள் கொடுத்து அவர் வந்து அவருடைய அந்த ஜெர்கின்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மேலே அந்த இது போட்டுக்கிறது கோட்டு மாதிரி, அந்த ஜெர்கின்ஸை வந்து வீட்டில் சோஃபாவில் வச்சுட்டு போயிடுறாரு. பேசிட்டு போகும்போது ராகுல் காந்தி சின்ன பையன் அப்போது, இது வந்து பதிவில் இருக்குது, ஆவணங்களில் இருக்குது. அப்போது அவர் வந்து அங்கிள் வந்து இந்த ஜெர்கின்ஸை மறந்து போயிட்டாருன்னா, ராகுல் காந்தி சின்ன பையனை குட்டி பையனாக இருக்கும்போது எடுத்துகிட்டு ஓடி போய் அங்கிள் உங்கள் ஜெர்கின்ஸ்ன்னு ஹிந்திலேயோ இங்கிலீஷ்லேயோ சொல்லியிருக்காரு. அவர் அதை வாங்கிட்டு தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இல்லை, எதுக்காக இதை சொல்கிறான்னா, அந்த விடுதலை புலிகள் பிரபாகரன் அவர் தலைவர் பிரபாகரனை வந்து முதல்ல ஆதரித்தது ராஜீவ்காந்தி. அதுக்கப்புறம் பின்னால் வந்து அவங்கள வந்து இலங்கையோடு சேர்ந்துக்கிட்டு சிங்கள அரசோடு சேர்ந்துக்கிட்டு IPKF அமைச்சு அவங்களையே போரில் அழிக்கிறதுக்கு இந்திய இராணுவத்தை அனுப்பிச்சது ராஜீவ்காந்தி. ஸோ அப்போ அவங்க எடுத்த அரசியல் முடிவுகள், அதை வந்து முடிவுகள்னு சொல்லலாம், துரோகங்கள்னு சொல்லலாம். நீங்களே ஒரு ஆளை வளர்த்து விடப்பா, அகாலிதாளை அழிக்க வேண்டும் என்பதற்காக பிந்திரன்வாலையை வளர்த்து விட்டாங்க. பிந்திரன்வாலையை வந்து அளவுக்கு மீறி வளர்ந்து பின்னால் இந்திரா காந்தியே அவர் க்ளோஸ் பண்ணிட்டார். அதே தானே இங்கேயும் வந்தது. ராஜீவ்காந்தியோட படுகொலையில் அது வந்து தமிழ் ஈழத்தில் பிரபாகரன் காரணமா இல்லை பிரபாகரன் பெயரில் யாரோ சிலர் செய்தார்களா அப்படிங்கிறது இன்றைக்கும் சர்ச்சையில் இருக்குது. அது கிடைக்கல, அதுக்கு விடை சரியான விடை கிடைக்கல. ஆக அவர்கள் தமிழ் ஈழ தொடர்புள்ளவர்கள். பிரபாகரனுக்கு தொடர்பு உள்ளவர்களாம் இல்லையான்னு வேணா சர்ச்சையை தவிர தமிழ் ஈழ தொடர்பு உள்ளவர்கள். அப்போ இந்த தமிழ் ஈழத்தை நீங்களே வளர்க்குற மாதிரி சொல்லிட்டு பின்னால் நீங்கள் துரோகம் செய்யும் பொழுது நான் அதை வந்து நியாயப்படுத்தலை அந்த கொலைகளை. அது உங்களுடைய அரசியல் தவறுகளால் நிகழ்ந்த ஒரு துக்க சமாச்சாரம். அப்போ அவர்கள் இந்த நாட்டுக்காக ரத்தம் சிந்தினார்கள். RSS பாஜக வீட்டில் வந்து இருக்கிற எந்த நாய் வந்து இப்படி பேசுறது வந்து ஒரு மல்லிகார்ஜுன் கார்கே, ஒரு காங்கிரஸ் தலைவர், தேசிய தலைவர், நாயின்னு பேசினா பதிலுக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். இதே வந்து எங்கேயோ ஒரு காங்கிரஸில் ஒரு மூலையில் ஒரு MLA MP எங்கேயோ ஒரு பேசுனா அப்படின்னு சொன்னால் அது பரவாயில்ல. ஒரு தேசிய தலைவர்னா ஒரு அடையாளம் இருக்குது. நாய் அப்படின்னு சொல்லி பேசலான்னா, இப்போ கூட RSS தலைவர் மோகன் பகவத் வந்து ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது ஒன் வெல், ஒன் டெம்பிள், ஒன் கம்யூனிட்டி. இந்து மதத்தில் வந்து ஒரே கிணறு. ஏன்னா எல்லா இடத்துலையும் சாதியில் பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துல நீ தண்ணி எடுக்கக்கூடாது, இந்த ஜாதிக்காரன், இது இந்த மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஜாதிக்காரனுக்கு மட்டும்தான் அந்த கிணறு, அந்த குளம். அதே மாதிரி ஒன் டெம்பிள்.
இன்றைக்கே நம்ம அது என்ன மேல்பாதியில் திரௌபதி அம்மன் கோயில் ஹைகோர்ட் எத்தனை தடவை சொன்னாலும் சொன்னோன்னே திறந்துட்டேன்னு சொல்லி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணுறாங்களே தவிர நேற்று நேற்று அந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட ஃபோனில் பேசினார். சார் இப்போவும் வந்து முக்கால்வாசி நேரம் பூட்டி தான் வச்சுருக்காங்க, திறக்க முடியல. அந்த கீழ் ஜாதியினர் என்று சொல்லக்கூடிய பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அவங்க வரும்பொழுது வேறு சில ஜாதியினர் வந்து அதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, தகராறு வருதுன்றதுக்காக பூட்டி தான் வைக்கிறாங்க. அப்போ ஹைகோர்ட் எத்தனை முறை சொன்னாலும் இந்த சாதிய பூசலை வந்து நம்ம வந்து இந்த தீண்டாமையை வந்து ஒழிக்க முடியல. அப்போது ஆர்எஸ்எஸ் சொல்கிற விஷயம் நல்ல விஷயமா படுது எனக்கு. அது எவ்வளோ தூரம் யதார்த்தத்துலன்னா ஒரே நாளில் நடந்துடாது. ஒரு கிணறு, ஒரு கோவில், ஒரு கம்யூனிட்டி, அதாவது சாதியை தாண்டி இந்து மதம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டி, இப்படி வரும்போது என்ன ஆகும்னா ஒன் வாய்ஸ் வரும், ஒரு குரல் வரும், ஒன்றுபட்டுட்டாங்கன்னா. இப்போ இந்த சிறுபான்மையினருக்கு ஏதோ வந்து பெரிய உண்மையிலேயே பார்க்க போனால் எப்படி இந்து மதத்தை ஒரு பக்கம் அரசியல்வாதிகள் வந்து ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி சிறுபான்மையினருக்கு ஏதோ பெரிய பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி பில்டப் தான் கொடுக்குறாங்களே தவிர அவங்களையும் வேறு விதமாக ஏமாத்துறாங்க. அவங்க ஏமாந்து போகிறாங்க. போகும்போது இது கிறிஸ்தவர்களுக்கான அரசு, இது வந்து சிறுபான்மையினருக்கான அரசுன்னு அவங்ககிட்ட பேசிட்டு ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு வராங்களே தவிர உண்மையிலேயே எத்தனை சிறுபான்மையினர் இவங்க முன்னேற்றிருக்காங்க, எத்தனை பேருக்கு வந்து பொதுச் செயலாளராக ஒரு தலித்தையோ ஒரு சிறுபான்மையினரோ வச்சுருக்காங்களா திமுகலையோ இல்லை ஒரு பெரிய கட்சிகள் எதுலேயும் வைக்க மாட்டாங்க. எத்தனை கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் இருக்கும்பொழுது அவங்க ஆர்எஸ்எஸ் வந்து பிஜேபி வீட்டு நாய்கள் கூட வந்துன்னா இது ஒரு நாகரிகமற்ற வார்த்தைகள். ஒரு மல்லிகார்ஜுன் கார்கே வந்து ஆனால் இப்போ சீசன் போல இருக்குது. துரைமுருகன் வந்து மாற்றுத்திறனாளிகளை பற்றி பேசுறது, இவர் இதை பற்றி இவர் பொன்முடி பேசுறது, ஆராசா வந்து யாருமே வந்து இந்த மதத்தில் பொட்டு வைக்கக்கூடாது, திருநீர் வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாதுன்னு நான் கூட வேற ஒரு நிகழ்வில் கூட கேட்டேன். இதை பொட்டு வைக்கக்கூடாதுன்னா அவருக்கு நட்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய சக எம்பியான கனிமொழி அவர்களிடம் பொட்டு, ஏன்னா எத்தனையோ பெண்கள் திமுகவில் இருக்காங்க, அதாவது பெரிய லெவல்லையும் இருக்காங்க, அந்தந்த நிர்வாகிகள் லோக்கல் அவங்களாம் பொட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா? பொட்டு வச்சவங்கள சங்கிக்கலாம். அப்ப கனிமொழி அவர்கள் கேள்வி கேட்பாரா? இல்லையா, முதல்வருடைய மனைவி வந்து சிறந்த ஆன்மீகவாதி, அவர்கள் வந்து எல்லா கோயில்களுக்கும் போறாங்க, அது அவர்களுடைய விருப்பம். அவர் சொல்றதெல்லாம் கீழ்மட்ட லெவல் தான் சார், நீங்க மேல்மட்ட லெவல்ல கோத்து விடுறீங்களே கொண்டு போயிட்டு. நான் கோத்து இல்ல, இதை சொல்றதுக்கு தைரியம் இருக்கான்னு கேட்கிறேன். அங்க போய் சொல்ல முடியுமா பொட்டு வைக்க? திமுக காரங்க யாரும் பொட்டு வைக்க கூடாதுன்னா இப்ப திமுகல பெண்களே இல்லையா? சரிங்க, அவ்வளோலாம் சொல்றீங்க. அறநிலையத்துறை அண்ணன் சேகர் பாபு பொட்டு வச்சிருக்காரு, அதை கேட்டதுக்கு அவர் வந்து அது ஆராசாவுடைய தனிப்பட்ட கருத்துன்ட்டாரு. ஸோ இதை மாதிரி வந்து தைரியம் இருக்கான்னு கேட்குறீங்க, தைரியம் இருக்கான்னு கேட்குறீங்க, தைரியம் இருக்கான்னு கேட்குறேன், ஆண்மை இருக்கான்னு கேட்குறேன். அது இருந்தால் பெரம்பலூர்ல நிற்காம எதுக்கு போய் நிலைகளில் நிற்கணும்? ஆமாம், பொது தொகுதியில் விட்டுட்டு நிற்கிறாரு. அதாவது இவங்கெல்லாம் வந்து வாய்ச்சொல் வீரர்கள். பாரதியார் சொல்லுவார் வாய்ச்சொல் வீரர்கள். அது வாய்ச்சொல்ல சும்மா அந்த பில்டப் எல்லாம் கொடுப்பாங்க, அது வழக்கமாக நடக்கிறது தான். அதனால் அதான் மல்லிகார்ஜுன் கார்கே வந்து அவருடைய தராதரத்திற்கு அவருடைய அந்த நிலைக்கு வந்து நாகரிகமாக பேசணும். அவர் உயரத்திற்கு இந்த பேச்சு சரியில்லை. சரி. அடுத்த கேள்வி நெல்லையிலிருந்து பழனிக்குமார் கேட்டிருக்காரு சார். ஆளுநர் வெறும் தபால்காரர் தான் என்கிறாரே முதல்வர் ஸ்டாலின், உங்களுடைய பதில்? ஏங்க, நீங்கள் வந்து கச்சத்தீவு மீட்கணுன்னா பிரதமருக்கு தபால் போடுவீங்க, காவிரி ஆற்றுல தண்ணி வரலன்னா கர்நாடகாரன் கொடுக்கலன்னா தபால் போடுவீங்க, நீட் தேர்வுக்கு தபால் போடுவீங்க. ஆக மொத்தம் நீங்கள் வந்து ஆனால் ஏதாவது உங்களுக்கு வந்து ஏதாவது பொன்முடிக்கு பிரச்சனை, செந்தில் பாலாஜிக்கு பிரச்சனை, இல்லை வேறு ஏதாவது ரெய்டு வருது அப்படின்னா வந்து அப்போ மட்டும் நேராக போய் அமித்ஷாவை பார்த்துட்டு பிரதமரை பார்த்துட்டு ரகசியமாக நிர்மலா சீதாராமன் மூலமாகவோ வேறு வழியிலையோ போய் ரகசியமாக பார்த்துட்டு கதவை தாப்பா போட்டு காலில் விழுந்துட்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரி மக்களுக்கு முக்கியமான விஷயம்னா கடிதாசு தான் போடுவீங்க. இந்த கடிதாசு போய் அவங்க பதில் போடணும். நாங்கள் 27 முறை கடிதாசு போட்டோம், 46 முறை கடிதம் எழுதணும் அப்படிப்பாங்க. ஏங்க, சொந்த விஷயத்துக்காக போகும்போது நேராக போய் உட்காந்து பேசிட்டு வந்துடுறீங்களா, ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்துடுறீங்களா? ஏன் அந்த சரி ரைட்டு தபால் போடுறீங்க. இந்த தபாலை யாராவது ஒரு தபால்காரர் எடுத்துகிட்டு போனோம் இல்லையா? ஒரு தபால்காரருங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி வேணால் வாட்ஸ்அப்பு இமெயிலெலாம் வந்துடுச்ச கதை. ஒரு காலத்தில் வந்து உறவுகளின் பாலம் என்பது தபால்காரரும் தான். ஆமாம். அப்போ பல கிராமங்களில் வந்து பையன்கிட்டேருந்து வந்திருக்கும்
பொண்டாட்டிகிட்ட இருந்து புருஷன்கிட்ட இருந்து பொண்டாட்டிக்கு லெட்டர் வந்திருக்கும். அந்த அம்மாவுக்கு படிக்க தெரியாது, தபால்காரர் தான் படித்து சொல்லுவார். ஆமாம், அது கிட்டத்தட்ட அவர் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு தபால்காரர். சரி, அதெல்லாம் ரைட்டு. சட்டசபையில் வந்து ஏதோ சட்டையை கிழிச்சிட்டாங்க, அது என்ன கிழிச்சாங்களா கிழிச்சு போச்சா தெரியல, அது இல்லை, அது தெரியல யார் கிழிச்சாங்க கிழிச்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. வெளியில் வரும்போது சட்டை கிழிஞ்சிருந்தது. அப்போ நீங்கள் நேரம் எங்கே போனீங்க? தபால்காரர்கிட்ட போனீங்க. டெய்லர்கிட்ட தானே போனோம். ஆமாம், நீங்களான சட்டை கிழிஞ்சா எங்கே போவோம்? டைலர்கிட்ட போவோம். இவர் எங்கே போகிறாரு? தபால்காரர்கிட்ட போகிறாரு. இது எப்படி இருக்குன்னா, இந்த குணான்னு ஒரு படம், தபால்காரர் சைடில் எதுவும் படிச்சிருப்பாரோ டைலரிங் எதுவும், டைலரிங் சைடில் பண்ணியிருந்தாலும் தெரியல நமக்கு. இல்லை, எந்த தபால்காரரும் சட்டை தைக்கிறதா நமக்கு கேள்விப்படல. இல்லை, குணான்னு ஒரு படம் வந்தது, கமலஹாசன் அவர்கள் நடித்த படம். அதில் பார்த்தீங்கன்னா, கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, அது மாதிரி வந்து கடிதமாக எழுதி அனுப்புவார், காதல் கடிதத்தை. அந்த பொண்ணுக்கு தான் எழுதுவார் அவர், அதை இன்டைரக்டாக வந்து சொல்லுவார். இதை மாதிரி குணா கமல் மாதிரி அடிக்கடி கடிதம் எழுதுறாரு. யாரு? நம்ம முதல்வர். இப்போ எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னால், ஒரே குகையில் அந்த குணாவில் பார்த்தீங்கன்னா அந்த கதாநாயகியை வந்து கடத்தி கொண்டு போய் அந்த குகையில் வச்சிருப்பாரு. அவர் குணா வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 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 புத்தி வித்தியாசமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டராக கதாபாத்திரமாக வருவார். ஒரு சைக்கோ மாதிரி வருவார். அந்த கதாநாயகியை வச்சுட்டு அது வந்து எழுதுறாரு. அப்போது அந்த ஒரு குகைக்குள்ளே இங்கேயும் ஓடிக்கிட்டு இந்த சொல்லுவார். இப்போ நமக்கு என்னென்னா, ஒரு 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்காங்க. திமுகவும் சரி, கமலஹாசனும் அதை மக்கள் நீதி மையமும் ஒரே கூட்டணியில். இப்போ ஒரே குகையில் 2 குணா, தமிழகம் என்ற ஒரே குகையில், தமிழ்நாட்டு அரசியல் என்ற ஒரே குகையில் 2 குணா. ஏற்கனவே ஒரு ஒரிஜினல் குணா, இப்பொழுது நம்ம முதல்வர் வந்து குணா மாதிரி ஆயிட்டாரா? இவரும் தபால் போட்டு அவரை தபால்காரர்னு சொல்கிறாரு. ஐயா, தபால் எழுதுவீங்க, நீங்கள் தினம் தபால் எழுதுவீங்க மத்திய அரசுக்கு, அதை ஒரு தபால்காரர் கொண்டு போய் கொடுக்கணும். எனக்கு என்ன கவலையாக இருக்குன்னா, இப்படியே ரொம்ப ஓவராக தமிழ்நாடு தனியாக பிரியணும், நாங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலு, அப்புறம் வந்து எந்த ஷாவும் எங்களை மிரட்ட முடியாது, இப்படிலாம் பில்டப்லாம் கொடுத்துட்டு ஏதாவது பேசிக்கிட்டு வரும்பொழுது, அந்த தபால்காரர் மூலமாக மத்தியிலிருந்து இந்த ஆர்டிகிள் 356ன்னு ஒன்று இருக்குது, அந்த தபாலை கொடுத்துட போகிறாங்க இல்லைன்னு எனக்கு கவலையாக இருக்குது. டக்குன்னு நாங்கள் மிஸ்ஸாவே பார்த்தவங்க இதை பார்க்க மாட்டோமான்னு சொல்ல மாட்டோமா? அது யார் அந்த மிஸ்ஸா? யாரோ மிஸ்ஸாவில் போயிட்டு வந்தாங்களாமே. மிஸ்ஸா? ஓ, மிஸ்ஸாவா? மிஸ்ஸா. ஓகே, சரி. அதான் அந்த 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 மிஸ்ஸா உஷாலாம் நமக்கு தெரியலங்க, நமக்கு அதெல்லாம் அவ்வளோலாம் தெரியல. இல்லை, எதுக்காக சொல்கிறேன்னா, நாங்கள் வந்து ரைட்டு அந்த மிஸ்ஸாவில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்போ பாரதிய ஜனதா மதவாத கட்சியிலன்னு சொல்லி அங்கே போய் கூட்டணியில் காலில் விழுந்து கிடந்தீங்களா 99 2004 ஊழலை விட மதவாதம் வந்து மோசம் இல்லைன்னு எல்லாம் வந்து பேசியிருக்கீங்கல்ல. இப்போ மறுபடியும் தபால்காரர் அவர் வேலையை செஞ்சிட போகிறாரு. ஏன்னா இந்த தபால்காரர் கொஞ்சம் விசேஷமான தபால்காரர், இப்போ இருக்கிற தபால்காரர். இவர் வந்து உள்ளுக்குள்ளே அவர் இன்டெலிஜென்ஸில் இருந்ததுனால நிறைய அவருடைய டீம் வச்சு நிறைய தகவல்களை, ஊழல்கள் நடைபெறுவது, மோசடிகள் நடைபெறுவது எல்லாத்தையும் வந்து தபாலை திரட்டி, நீங்கள் அனுப்பும் தபாலை மட்டும் இல்லாமல் அவர் தனியாக தபால்களை சேகரித்து தகவல்களை அங்கே அனுப்புகிறாரு. அங்கிருந்து ஒரு தபால் உங்களுக்கு வந்துட போகுது. ஆர்டிகிள் 356 போட்டு நான் ஏற்கனவே ஒரு சேனல் 5 கேள்விக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அக்டோபர் நவம்பரில் தமிழ்நாட்டில் வந்து ஜனாதிபதி ஆட்சியோ இல்லை கவர்னர் ஆட்சியோ வந்தால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைன்னு ஒரு கணிப்பு. அந்த தபாலை வந்து அந்த தபால்காரர் கொடுத்து விட போகிறார், கொஞ்சம் பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறேன். இல்லை, எனக்கு இதில் ஒரே ஒரு கேள்வி. தபால்காரர்னு சொன்னவர் தபால்காரர் என்ன வேலை சார் பார்க்கணும்? தபாலை கொடுக்கணும், பண்ணணும், அதுதான். ஆனால் நீங்கள் சொல்லும் போல் சட்டையை பிச்சுட்டா நேராக அங்கே தான் போகிறாங்க தபால்கார்கிட்ட. ஒரு வாட்டி ஜெயலலிதா அம்மையார் இந்த அரசு கேபிள்னு கொண்டு வந்தாங்க. அப்ப கலைஞர் நேரம் அங்கதான் ஓடினாரு. அப்ப மட்டும் அது தபால்காரர் அலுவலகமா தெரியலையா? இல்ல, அப்போ வந்து அவங்க வந்து அது சொன்னா அவங்க வேற அர்த்தத்துல எடுத்துப்பாங்க. ஆட்டுக்கு தாடி எதற்குன்னு கேட்டாங்க. ஆமா. அப்ப அந்த சமயத்துல மட்டும் ஆட்டுக்கு ஷேவ் பண்ணி விட்டாங்களான்னு தெரியல. நம்ம உடனே வந்து ஆட்டுக்கு ஷேவ் பண்ணி விட்டாங்களான்னு அதை வேற அர்த்தத்தில் எடுத்துப்பாங்க, வேற எதையோ சொல்ற மாதிரி. நம்ம அதெல்லாம் சொல்லலை. நம்ம என்ன சொல்றது, அப்போ மட்டும் ஆட்டுக்கு தாடி பரவாயில்லையா, மற்ற சமயத்தில் வந்து தாடி எடுத்துடணும், அப்போ வந்து தாடி வந்து
அப்ப மட்டும் குத்துது தாடி. ஆமா, ஒரு சமயம் உங்களுக்கு வேணும்னா தாடி வந்து ஓகே, ஒரு சமயம் தாடியை வந்து இல்லாம மழைன்னு நீங்களே வந்து அதை ஷேவ் பண்ணி விட்டுருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. தாடியை விட இந்த கேடிகள் தொல்லை தான் ரொம்ப அதிகமா இருக்கு போல. தாடியை விட கேடிகள் தொல்லை. அதான் இல்லையா, கேடிகள் தொல்லை இருக்கிறதுனாலதான் தாடியே தொல்லையாகுது. கேடிகள் தொல்லை அதிகமாக தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நேற்று கூட எங்கேயோ சென்னையில் தான் வந்து ஒரு திமுக நிர்வாகி வந்து அந்த மின்வாரியத்துறை ஒரு ஊழியரை தாக்கி போலீஸ் காவல்துறை கண்ணெதிரிலேயே தாக்குறாரு. காவல்துறை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குது. என்ன பண்றது சொல்லுங்க. ஐயோ பாவம். காவல்துறையை பார்த்தா நமக்கு பரிதாபமா இருக்கு. நான் அடி வாங்குறத சொல்ல, காவல்துறையை பார்த்து நம்ம காவல்துறை அடி வாங்குறவன் சரி, அது அவன் ஏதோ போயிட்ட வாங்கிட்டான், அதுக்கப்புறம் அவன் ஏதோ வழி போறான், புலம்பிட்டு போறான். காவல்துறை பாருங்க, எல்லாம் ஜம்முன்னு ஒரு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு, அந்த ரேங்க் எல்லாம் போட்டு, இந்த ஸ்டார் எல்லாம் போட்டுக்கிட்டு பார்க்கறதுக்கு எல்லாம் பந்தாவா இருக்குது. ஆனால் வந்து திமுக நிர்வாகினா கையை கூட ஓங்கி கூட அவன்கிட்ட பேச முடியாத ஒரு பரிதாபமான நிலைமை. அதான் நமக்கு வந்து காவல்துறையை பார்த்தா கோபம் வரதை விட பரிதாபம் அதிகமாக இருக்கு. எத்தனை பேர் வேலைக்கு வரும்போது நம்ம போகணும் மிடுக்கா இருக்கணும் தனியாக இல்லை. இப்போ நீங்கள் அந்த காவல் அந்த துறையினருடைய குடும்பங்களை நினைச்சு பாருங்க, அவங்க வீட்டு குழந்தைங்களை நினைச்சு பாருங்க. ஒரு காலத்தில் தான் வந்து எங்கள் அப்பா போலீஸ் கான்ஸ்டபிளாக தான் இருப்பார். ஒன்றும் பெரிய போஸ்ட்லாம் இருக்காது, கமிஷனர்லாம் இல்லை, கான்ஸ்டபிள். எங்கள் அப்பா போலீஸு தெரியுங்களா, ஜாகிரதை யாருக்கிட்ட பேசுகிற. இப்போ எங்கள் அப்பா போலீஸ்ன்னு சொல்கிறதுக்கே அந்த குடும்பம் வெக்கப்படுற அளவுக்கு காவல்துறையுடைய நிலைமை வந்து பரிதாபமாக போச்சு. இது நம்ம சட்ட ஒழுங்கு வந்து தமிழ்நாட்டில் அமைதி பூங்காவாக இருக்குது அப்படின்னு அப்பப்போ சொல்லுவாங்க, அதை நம்ம கேட்டுக்கணும். அடுத்த கேள்வி. ரைட்டு சார். அடுத்து ஞானசேகரன், கடலூர். கடலூர் தானே? கடலூர் தான் சார். இல்ல ஞானசேகரன் கடலூர். நம்ம சின்ன ஞானசேகரன் இவர் இல்ல, அவர் வேற. ஆமா, இவர் நல்ல ஞானசேகரன். சரி. திருசக்தியார் அவர்களே, நீங்கள் நீதிபதிகள் கட்சியா அல்லது பாராளுமன்ற கட்சியா? இது ஏன் சார் புது கட்சி? இப்போ இந்த ஓடிக்கிட்டு இருக்குல்ல பிரச்சனை. ஜனாதிபதிக்கு 3 மாதம் அவர் எந்த மசோதாவாக இருந்தாலும் 3 மாதத்தில் நிறைவேற்றணும்னு உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு. இது சம்மந்தமாக அதே மாதிரி கவர்னருக்கும் கொடுத்தது, அதை தாண்டி இப்போ ஜனாதிபதிக்கும் கொடுத்துருக்கு. இது உதவி துணை ஜனாதிபதி தங்கர் வந்து இதை விமர்சனம் பண்ணி போட்டிருக்காரு. நீதிபதிகள் பொதுவாக இப்போ நீதித்துறைக்கு எதிராக பல விமர்சனங்கள் வருது. ஏன்னா நீதித்துறையில் வந்து அந்த நீதியில் பல சமயங்கள் அந்த சுழி காணாமல் போயிடுது, அப்படியே இறங்கிடுது. அந்த சுழி காணாமல் போச்சுன்னா என்ன, நீதித்துறை ஆயிடுது. நீதித்துறை ஆயிடுது. ஒரு யஷ்வந்த் வர்மான்னு டெல்லி அவர் ஹைகோர்ட்டு ஜட்ஜி, அவர் வீட்டில் அவுட் ஹவுஸில் 50 கோடி பணம் மூட்டை வச்சுருந்தா வாசலில் சென்ட்ரி நிற்கிது. நம்ம பேசியிருக்கோம். இந்த சிசிடிவி இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, யாரோ என் பேரில் வந்து சிக்கல் வரணுங்கிறதுக்காக கொண்டு வச்சுட்டாங்கன்றார். 50 கோடி ரூபா. எங்கள் வீட்லேயும் நானும் ஃப்ளாட்டில் எங்கேயாவது பின்னால் ஒரு ரூம் காலி பண்ணி வைக்கிறேன், எவனும் கொண்டு வைக்க மாட்டேங்கிறான், தூக்கிட்டு தான் போகிறாங்க. இருந்தால் தூக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. நமக்கு தூக்கிட்டு போகிற அளவுக்கு ஒன்றும் வைக்கலை, இருந்தால் கூட அது அவங்க வீட்டில் மட்டும் எப்படி வந்து ஜட்ஜி வீட்டு பின்னால் அந்த கொண்டு அவுட் ஹவுஸில் வைக்கிற வரைக்கும் அந்த போலீஸ் சென்ட்ரி 24 மணி நேரம் எல்லாரும் சிசிடிவி இதெல்லாம் இல்லை. இதில் ஃபயரில் வந்து தீப்பிடிச்சி எரிஞ்சு இதெல்லாம் வந்து காலையில் குப்பையில் கொட்டி அது ஃபயர் ஆனால் உடனே எஃப்ஐஆர் போடுவாங்க. எஃப்ஐஆர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் சொல்லாமல் போட முடியாதான். நம்ம நீதிபதி பேரில் ஏன் போடலன்னு கேட்கல, அந்த தீ விபத்துக்கு ஒரு எஃப்ஐஆர் போடுவாங்க. எந்த தீ விபத்தாக இருந்தாலும் அது போடுறது சீஃப் ஜஸ்டிஸ் சொன்னால் தான் போடுவாங்களாம். இப்போ அந்த சீஃப் ஜஸ்டிஸ் வேறு என்ன பண்ணியிருக்காருன்னா, முந்தானத்து வந்த நியூஸ் என்னென்னா, அவர் டெல்லியிலேருந்து அலகாபாத் மாற்றிட்டாங்க. அவர் போயிட்டு டெல்லி வீடு காலி பண்ண மாட்டேன்டாராம். நான் அடிக்கடி டெல்லி வருவேன், எனக்கு அந்த வீடு வேணும், குவார்ட்டர்ஸ் இருக்கணும், அதுக்கு செக்யூரிட்டி, அதுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆள். ஆக மொத்தம் ஒரே ஜட்ஜுக்கு 2 இடத்துல வீடு, 2 இடத்துல செக்யூரிட்டி, 2 இடத்துல வேலைக்காரங்க. ஆனால் அவர் வந்து இப்போது கேஸ் எதுவும் அட்டன் பண்ணக்கூடாது, நிர்வாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர் மட்டும்தான் பார்க்கணும். அவர் காலி பண்ண மாட்டேன்றாரு. ஏன்னால் இந்த கொலீஜியம்ன்றது இவங்க வந்து இப்போ எதுவாக இருந்தாலும் வந்து பாராளுமன்றம், இப்போ நம்ம கேட்குறது பாராளுமன்றமாக நீங்கள் எந்த கட்சின்னு கேட்குறாங்க. நம்ம நியாயமாக பார்க்குறோம். ஜனாதிபதிக்கு இவங்க வந்து 3 மாதம் டயத்தில் மசோதா பண்ணாங்க. நீங்கள் ஒரு கிரிமினல் கேஸு 3 மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சொல்லிட்டா ஒத்துப்பீங்களா? 6 மாதத்தில் சிவில் கேஸ் முடிக்கணும்னு சொன்னால் 20 வருஷம் 30 வருஷமாக நடக்கிற கேஸ்லாம் இருக்குல்ல, நிறையா நடக்கிறான கேஸுக்கு. லாலு பிரசாத் யாதவ் வந்து எஃப்ஐஆர் மாட்டு தீவன வழக்கில் போட்டு 34 வருஷம் கழித்து தான் அவருக்கு வந்து சிறை தண்டனை. எவ்வளோ? 34 வருஷம்.
ஒரு விஏஓ 500 ரூபா லஞ்சம் வாங்குறான், 1000 ரூபா லஞ்சம் வாங்குறான்னு வைங்க, 20 வருஷம் கேஸ் நடக்குது. ஆமா, இதெல்லாம் நிறைய நடக்குது. 20 வருஷம் பொறுத்து அதுக்கப்புறம் அவனுக்கு தண்டனை. இப்படி அதாவது நீதித்துறையில் 5 கோடி கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு. அப்போ பாராளுமன்றம்ன்றது யாரு? அவங்க தான் லா மேக்கர்ஸ், சட்டம் இயற்றுபவர்கள். 572 பேர் பாராளுமன்றத்தில் உட்கார்ந்து அதில் பெரும்பான்மை, ஏதோ ஒரு பெரும்பான்மை இருக்கணும் மினிமம், அந்த பெரும்பான்மை ஒரு சட்டம் இயற்றுறாங்க. நீங்கள் அந்த சட்டத்தை நீங்கள் தூக்கி எறியலாம்னா, இப்போ நீங்கள் வந்து ஜனாதிபதிக்கே நாங்கள் கட்டளையிட முடியும்னா, ஒரு புதுசாக ஒரு ஜட்ஜி வந்து நீங்கள் வந்து நியமனம் ஆகிறாருன்னா அவருக்கு யார் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறா? ஜனாதிபதி. அப்போது நீதிபதியை விட அந்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் அதிகம் என்பது தெரிகிறது. ஆமாம். ஒரு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. இந்த தூக்கு தண்டனையை வந்து கருணை மனு கொடுக்குறாங்க. யார்கிட்ட கொடுக்குறாங்க? ஜனாதிபதி. சீஃப் ஜஸ்டிஸ் கிட்ட கொடுக்கறது இல்லை, ஜனாதிபதி கிட்ட. கருணை மணியை ஏற்றுக்கொள்ளாதது அவங்க விஷயம். ஆக ஜனாதிபதி முப்படைகளுக்கும் வந்து அவங்க தலைமையை வந்து யாரு? அவங்க தான். பாராளுமன்றம் இப்போ அதாவது செக்ஷன் 124(3) 24(3) அது வந்து என்னன்னால், ஒரு ஜட்ஜி தவறு செய்து விட்டார் என்றால், இப்போ அந்த அரவிந்த் வர்மான்னு ஒருத்தர், யஷ்வந்த் வர்மான்னு அவருடைய வீட்டில் பணம் பிடிச்சாங்க. சப்போஸ் அவர் தவறு செஞ்சிட்டாருன்றது அவங்க அதை வெளியே விடாமல் அதை வந்து அந்த தீ விபத்து நடந்து 1 வாரத்துக்கு வந்து நீதிமன்றம் வந்து வாயே திறக்கல. அதை பற்றி அவங்களுக்கு ரிப்போர்ட் சேம் டே மறுநாளைக்கே வந்துருச்சு. ஆனால் வாயே திறக்கல. அது ஏதோ ஒரு பத்திரிகையில் மீடியாவில் நம்மளை மாதிரி ஒருத்தன் யாரோ நேர்மையாக வெளியில் போட்டான், அதனால் வந்து அது வெளியில் வந்துச்சே தவிர, இல்லைன்னா அதை இப்போவும் அடக்கி தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி எதுவும் பேசலை. அந்த தீ விபத்து நடந்ததுன்னு போலீஸும் சொல்லுது, தீயணைப்பும் சொல்லுது. அப்புறம் ஏன் எஃப்ஐஆர் போடக்கூடாது? இப்படியெல்லாம் வந்து இருக்கும் பொழுது பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை நீதிமன்றம் எடுத்துக்கொள்வதால் அப்போ பாராளுமன்றத்தை கலைச்சிடலாமே. மக்கள் தேர்ந்தெடுத்து அவங்க வந்து அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. நீதிபதிகள் போல் வந்து இப்போ நீதிபதிகளுக்கு ஏதாவது அந்த உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் மாதிரி ஏதாவது இருக்குதா? ஒன்றும் இல்லை. திருப்பி அதுக்கு பேர் அங்கிள் ஜட்ஜ் சிண்ட்ரோம்னு பேர். எங்கள் மாமாவை வந்து உன்னை வந்து ஜட்ஜ் ஆக்கிடுவார், உங்கள் மாமா வந்து என்ன வந்து ஜட்ஜ் அப்பா மாமா சொந்தக்காரன், உங்கள் சொந்தக்காரனை நான் சப்போர்ட் பண்ணி ஜட்ஜ் ஆக்கிடுவேன். ஏன் சொந்தக்காரனெல்லாம் நீ ஆக்கிடணும், மாறி ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கணும். இன்னைக்கு கொலேஜியம்லேருந்து வந்து நீங்கள் வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன், இவரை நியமனம் இல்லது இவர் பரிந்துரை செய்கிறோம், இல்லை இவர் வந்து வேண்டாம், இவர் இதில் மாற்றம், இங்கே திருவனந்தபுரத்துலேருந்து சென்னைக்கு மாற்றம், ஏதோ ஒன்று இந்த கொலேஜியம் முடிவெடுக்குது. இந்த முடிவை ரைட்டிங்கில் எந்த காரணங்களுக்காக இந்த முடிவு எடுக்கப்பட்டதுன்னு போட்டு ஏதாவது ஒன்று வெளியில் வருதா? என்னென்ன காரணங்களுக்காகன்னு சொல்லி இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு முடிவு எடுத்தால் நம்ம என்ன சொல்கிறோம்? அது கீழேருந்து கரெக்டாக போட்டு நோட் போட்டு அது என்ன அது பொய்யா, அதில் ஊழல் இருக்கலாம், மோசடி இருக்கலாம், இருந்தால் கூட ஒரு ரெக்கார்டு இருக்கணும். அது பர்மனெண்ட் ரெக்கார்டு. நீங்கள் கொலிஜியத்தில் ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அந்த முடிவு நாங்கள் ஏன் முடிவு எடுத்தோம், எப்படி முடிவு எடுத்தோம், யார் எப்படி எடுத்தோம், அதெல்லாம் நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம், ரகசியம். அதை ரைட்டிங்கில் போட்டு ஒரு ரெக்கார்டில் வச்சுங்க. எல்லா சமயத்துலையும் நீங்கள் பப்ளிக்கில் கொடுக்குவானா? அதே மாதிரி 7800 நீதிபதிகள் இருக்காங்க. அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் அண்ட் அபவ் மாவட்ட நீதிபதிகளுக்கு மேலே. இதில் 700 சொச்சம் பேர் தான் வந்து தங்களுடைய சொத்துக்களை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. 10% கூட இல்லை. 90% வந்து நீங்கள் அரசியல்வாதியை வந்து சொத்து தேர்தலில் நிற்கும் போது டிக்ளேர் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அது வந்து போன தடவை பண்ணதுக்கும் இந்த தடவை பண்ணதுக்கும் அரசியல்வாதிகள் உத்தமர்கள் நம்ம சொல்லலை. அவன் தப்பு பண்ணால் சொத்து குவிப்பு வழக்குன்னு போடுறீங்க. அது ஏன் உங்களுக்கு அப்ளை ஆகாதா நீதிபதிகளுக்கு? அப்படி என்ன நீதிபதிகள் வந்து எந்த சட்டத்துக்கும் உட்படாதவர்கள் என்று அந்த ஒரு பிம்பம் வந்து ஜனநாயகத்தில் ரொம்ப மோசமானது. அந்த வகையில் நான் பிஜேபி ஆட்சியாக இருக்கலாம், காங்கிரஸ் ஆட்சியாக இருக்கலாம், வேற எந்த ஆட்சியாகவும் இருக்கலாம், மக்கள் பிரதிநிதிகள் வந்து கூடி அந்த பெரும்பான்மையின் மூலமாக வந்து கொடுத்த முடிவை நீதிமன்றங்கள் மாற்றுவது என்பது, அதாவது மாற்ற வேண்டிய கட்டாயம் வரும்போது 1-2 வழக்குகளில் வரத்தான் செய்யும், அந்த கிளாஷ் வரும். அதை பற்றி நம்ம பேசலை. எல்லா இடத்துலையுமே இப்போ ஜனாதிபதிக்கு நீங்கள் 3 மாதம் டைம் கொடுக்குறீங்க, மசோதா ரைட்டு. ஒரு கிரிமினல் கேஸு ஒரு சிவில் கேஸுக்கு 3 மாதம் 6 மாதம்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் இப்போ மோடி வந்து ஒரு பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு ஒரு மசோதா நிறைவேற்றுறாரு.
அப்போ அது நீதிமன்றங்களை கட்டுப்படுத்துமா? ஆ. கேட்டுப்பீங்களா? நீதிமன்றம் சொல்வீங்க இல்லையா? அதான் சொல்கிறேன். ஒரு நீதிமன்றம் 124(3) அந்த சரத்துப்படி நம்ம சட்ட அமைப்பில் ஒரு நீதிபதியை நீக்க வேண்டுமானால் அதுக்கு ஒரு 7 ஸ்டேஜ் ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸில் வந்து 6வது ப்ராசஸ் வந்து வரிசையாக இருக்குது. 6வது ப்ராசஸ் வந்து சுருக்கமாக சொல்லிடுறேன். பாராளுமன்றம் வந்து முடிவு பண்ணணும் ஒரு நீதிபதியை நீக்கிறதுக்கு, இம்பீச்மெண்ட்டுன்னு. அப்படியே பண்ணாலும் பாராளுமன்றம் பரிந்துரை தான் பண்ண முடியும். அந்த நீக்கிற இடத்துல ஃபைனலாக கையெழுத்து போடுற அதிகாரம் யாருக்குன்னா ஜனாதிபதிக்கு. அப்போது ஒரு நீதிபதியை நீக்கும் அதிகாரம், தலைமை நீதிபதியோ இல்லை எந்த நீதிபதியோ அவரை நீக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு இருக்கும்போது, ஜனாதிபதிக்கு வந்து நீங்கள் இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யக்கூடாதுன்னு ஒரு கட்டளை இடுறதுக்கு, உத்தரவு போடுறதுக்கு நீதிமன்றத்துக்கு, அது உச்ச நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, தலைமை நீதிபதியாக இருந்தாலும் சரி, அமர்வாக இருந்தாலும் சரி, எப்படி வந்து சட்டம் இடம் கொடுக்கிறது? இது வந்து விவாதத்திற்குரியது. சார், உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்கள் அனுபவத்தில் சொல்லுங்கள். இது மாதிரி நீதிபதிகள்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு முன்னாடி குடியரசுத் தலைவரை பார்த்து? இல்ல, இப்படி சொன்னது இதுவரை சரித்திர வரலாற்றில் இல்லாதது. வரலாற்றில் இல்லாத எந்த கோணத்துல பார்க்கிறதுனா, ஏன்னா இப்ப ஜனாதிபதியா இருக்கிறது மேடம் முர்மு மேடம் தான், அவங்க தான். இப்ப நான் அவங்களை எந்த ஆங்கிள் நான் பார்க்கிறேன்? நான் வந்து முர்மு இருக்காங்களா, அதுக்கு முன்னால கோவிந்த் இருந்தாரா, எவர் இருந்தாரா, அவர் இருந்தாரான்னு பார்க்கல. ஜனாதிபதிங்கிறது ஒரு ஒரு பதவி. பதவிக்கு உண்டான மரியாதை, பதவிக்கு உண்டான அதிகாரம், அதுதான் வந்து முக்கியமே தவிர உரிமைகள் தான் உண்டே தவிர யார் இருக்காங்கன்றது முக்கியம் இல்லை. முர்மு ஒரு கால் ஓய்வு பெற்ற பிறகு வேற யாரோ கூட இருக்கலாம், அது வேற விஷயம். யாருங்கிறது முக்கியம் இல்லை. ஆனால் அந்த ஜனாதிபதிக்கு உள்ள அதிகாரங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியாது, நீங்கள் உத்தரவு போட முடியாது. இதுவரை வந்து நடக்கல. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து நார்மலாக இந்த மாதிரி ரொம்ப மிக முக்கியமான சென்சிட்டிவான விஷயங்கள் கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு ஒன்று வரும். குறைந்தபட்சம் 5 நீதிபதிகள், அதிகபட்சம் 11 நீதிபதிகள். ஒரு பெரிய ஒரு விஷயம், ஒரு சட்ட அமைப்பு. இப்போ வந்து ஜனாதிபதிக்கு உத்தரவிடலாமா கூடாதா அப்படின்னு இது ஒரு சட்ட அமைப்பிலேயே ஒரு விவாதத்திற்குரிய விஷயமாக இருந்தால் 11 ஜட்ஜு சேர்ந்து தான் வந்து அதில் மெஜாரிட்டி பார்த்து தான் வரணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் உத்தரவு போட்டாங்க. இப்போ அநேகமாக அதை நோக்கி தான் போகும். இப்போ இவங்க வந்து மேல்முறையீடு போய் அதுதான் பண்ண போகிறாங்க. அநேகமாக அவசர சட்டம் கூட கொண்டு வந்து இந்த கவர்னர், இந்த ஜனாதிபதிக்கு இந்த டைம் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் வந்து அதை ரத்து செய்வதற்கான ஏற்பாடுகளில் மத்திய அரசு ஈடுபடுகிறது என்று சொல்கிறார்கள். நம்ம வந்து பாராளுமன்ற கட்சியாக நீதிபதிகள் கட்சியானா நம்ம வந்து நேர்மையாக எது நியாயமாக செயல்படுவார்களோ அந்த கட்சி, அவ்வளோதான். நம்ம வந்து இந்த கட்சியும் இல்லை அந்த கட்சியும் இல்லை, நம்ம நேர்மை கட்சி, நியாய கட்சி. எந்த பக்கம் அந்தந்த இஷ்யூவில் எங்கே வந்து நியாயம் இருக்கோ அந்த பக்கம். இப்போ நம்மளுடைய ஒரு கருத்து, நம்ம நீதிபதிகளுக்கு எதிராக அவதூறு பரப்பவில்லை. நம்ம வந்து என்ன சொல்கிறோம், மரியாதை கொடுக்குறோம். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதுவரைக்கும் வரலாற்றில் இல்லாதது வரும்பொழுது நாளைக்கு என்ன ஆகிடும்னா, எங்கேயோ ஒரு அகர்தாலா ஹைகோர்ட்டு, மிசோரம் ஹைகோர்ட்டு, எங்கேயோ ஒரு ஹைகோர்ட்டில் வந்து யாராவது ஒருத்தர் உட்காந்துட்டு ஜனாதிபதியை வந்து இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேச ஆரம்பித்தால் இந்த சட்ட அமைப்பை கேலிக்குரியதாகிவிடும். ஒரு பெரிய நாட்டில் ஜனநாயக குழப்பமும் கலவரமும் வந்துவிடும். அது வரக்கூடாதுன்னா இதை நீங்கள் என்ன வேணால் கொண்டு வாங்க, ஆனால் சட்ட அமைப்பில் என்ன இருக்கிறதோ அதை மாற்ற வேண்டும் என்றால் முறையாக மாற்றுங்கள். அவ்வளோதான். நம்ம மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறது நம்ம யார்? பாராளுமன்றமே ஏற்றுக்குதுன்னா மாற்றிட்டு போட்டோம், அவ்வளோதான். முறைப்படி செய்தால் ஓகே. ஸோ அந்த வகையில் நம்ம இந்த கட்சியும் இல்லை அந்த கட்சியும் இல்லை, நம்ம நியாய கட்சி. அடுத்ததாக என்ன சார், மறுபடியும் திருச்சியிலேருந்து ஞானசேகரன், இப்போ திருச்சியிலிருந்து வேற ஒருத்தர். முதல் கேள்வி கடலூர்லேருந்து ஞானசேகரன், இப்போ திருச்சியிலேருந்து ஞானசேகரன் கேட்குறாரு. தமிழ்நாட்டில் நிறைய ஞானசேகரன். தமிழ்நாடு திமுக அரசில் முன்னேற்றம் கண்டிருக்கிறது என்று ஏதாவது ஒரு விஷயத்திலாவது திருசக்தியார் ஏற்றுக்கொள்வாரா? சொல்லுங்க சார், நல்ல கேள்வி. ஏதாவது திமுக காரரா இருப்பாரோ? அப்படித்தான் இருக்கும் போல. கேள்வி இப்படித்தான் இருக்கு. இருந்தாலும் எப்ப பாரு இந்த திமுக அரசு விமர்சனம் பண்றாரு, ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது முன்னேற்றம்னு சொல்லக்கூடாதான்னு கேட்கிறாரா, இல்லை நம்மள டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரான்னு தெரியல. ஒரே வரியில் முடிச்சிடலாம். நம்ம 73 வருஷமா வந்து சுதந்திரம் பெற்றதுலேருந்து காங்கிரஸ் ஆட்சி, திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி மாறி மாறி, அதிமுக எம்ஜிஆர், ஜெயலலிதா, திமுக வந்து அண்ணாதுரை, அதுக்கப்புறம் கலைஞர், இப்படிலாம் இருந்தது. அப்படி எடப்பாடி வரைக்கும் வந்துச்சு. இப்போது ஸ்டாலின் இருக்கார். இந்த 2021க்கு முன்னால் ஏறக்குறைய 73-74 ஆண்டுகளில் நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 4.7 லட்சம் கோடி கடன். ஆமாம்.
2021 இந்த திமுக அரசு இந்த முறை ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஏறத்தாழ அதே 4.4 லட்சம் கோடி கடன். இதுவரை மொத்தமா வாங்கினதும் இந்த 73 வருஷத்துல வாங்கினது 4.7. இந்த 4 வருடத்தில் இந்த 4 வருடத்தில் 4.5. கிட்டத்தட்ட சம முன்னேற்றம் சார். இது முன்னேற்றம் இல்லையா? தமிழ்நாடு எவ்வளவு முன்னேற்றம் இருக்கு. இப்போ 9.25 கோடி ஆகிப்போச்சு இல்லை? ஆமா. இப்போ நீங்க 2026 முடியறதுக்குள்ள நாங்க 10 கோடி டச் பண்ணி காமிப்போமா இல்லையா? ஒரு முன்னேற்றத்தை காமிக்கிறோமா இல்லையா? இதை விட சிறந்த முன்னேற்றம் அவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பதில். ஆமா. திமுக வந்து ஒரு விஷயத்திலேயாவது நீங்க முன்னேற்றத்தை வந்து குறிப்பிடக்கூடாதான்னு கேட்கிறாருல்ல. 73 வருஷத்தில் வந்து இல்லாத வரலாறு காணாத சாதனையே இந்த திமுக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இந்த திமுக அரசு செய்திருக்கிறது. திராவிட மாடல் அரசு. ஆமா இல்லைங்க, கலைஞர் இருக்கும்போதும் திராவிட மாடல் தான். ஆனா திராவிட மாடலின் உச்சம் இப்போ, அப்பவும் திராவிட மாடல் தானே. ஆனா திராவிட மாடலின் உச்சம் கிளைமேக்ஸ். எப்படி சொல்றீங்க? கிளைமேக்ஸ்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், நம்ம அதுக்கு மேல பேசக்கூடாது. 26ல கிளைமேக்ஸ். ஓகே சார். அடுத்த கேள்வி ஸ்ரீரங்கத்திலிருந்து மைத்திலி ராகவன் கேட்டிருக்காங்க சார். தமிழகம் என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்கிறாரே தமிழக முதல்வர், உங்களுக்கு ஏதாவது அர்த்தம் புரிகிறதா? அது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொன்னா அவர் என்னங்க பண்ணுவாரு? அவருக்கு யாரோ எழுதி கொடுக்குறாங்க, அதை அவர் படிக்கிறாரு, அப்படிதான் தெரியுது. இது எழுதி கொடுக்குறவங்க வந்து கொஞ்சம் விவரமா இருந்தா பரவாயில்ல. எனக்கு ஏதோ சினிமா ஸ்டோரி எழுதுறவர் எழுதி கொடுக்குற மாதிரி தெரியுது சார். ஆமா, இருக்கலாம். அது வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்றது வந்து ஒரு விமர்சனமாகவும் ஒரு நெகட்டிவாகவும் சொல்லக்கூடிய ஆங்கில வார்த்தை. இப்போ இந்த பஸ்ஸு மேலே வந்து உக்காந்துக்கிட்டு தடன்னு தட்டிக்கிட்டு கையில் கத்தியை தூக்கிட்டு இந்த மாணவர்கள் வந்து ரூட்டு தலைன்னு சொல்லி கலாட்டா பண்ணிட்டு போவோம். ஆமாம். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அடங்குறதே இல்லை. ஆமாம். அப்புறம் வந்து ஒரு 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 சாதியினரோ ஒரு குறிப்பிட்ட குழுவினரோ இவங்கெல்லாம் வந்து ரோட்டில் நின்று கலாட்டா பண்ணுறாங்க, போலீஸ்காரன் வந்தால் தாக்குறாங்க, போலீஸ்காரனே கல்லெடுத்து அடிக்கிறாங்க. அதாவது அரசு அதிகாரிகளே, க்ரௌட் இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். கூட்டம் வந்து கட்டுமீறி போகிறது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னா கட்டுமீறி போய். இவர் என்ன சொல்றாரு? தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறாரு. யாரு? முதல்வர். இது தானே வந்து எதையோ அள்ளி தலையில கொட்டிக்கிற மாதிரி இருக்கு. தன்னையே வந்து அவர் சொல்ல என்ன நினைக்கிறான்னா, எங்களை யாரும் அடக்க முடியாதுன்னு தமிழை எழுதி கொடுத்து யாரோ அந்த இது மாதிரி அவன் அதை அப்படியே இந்த கூகுள் டிரான்ஸ்லேஷனில் பண்ணி கொடுத்துட்டான் போல இருக்கு. நாங்கள் யாருக்கும் அடங்க மாட்டோம், திருமாவளவனோட அடங்க மறு அந்த பாணியில் வருது. அது சொல்லும்போது அது இங்கிலீஷில் வந்து தப்பு டிரான்ஸ்லேட் பண்ணி அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு. ஆனால் வந்து அவர் நியாயமாக தான் சொல்லியிருக்காரு. கஞ்சா போதை வியாபாரம் அவுட் ஆஃப் கண்ட்ரோல், பாலியல் வன்முறை அவுட் ஆஃப் கண்ட்ரோல், திமுக நிர்வாகிகள் நம்ம இப்போ கூட பேசணும் இல்லை, அதாவது அமைச்சர்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். அது என்னமோ உண்மை சார். அமைச்சர்கள் யாரும் ஆளுங்க ஆராசா ஒன்று பேசுகிறாரு, எம்பி அவர் பொன்முடி பேசுகிறாரு, இவர் ஒன்று பேசுகிறாரு, துரைமுருகன் பேசுகிறாரு, இப்படி எல்லாரும் அமைச்சர்களும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரவுடிகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோலு. ஆளுக்கு அவன் இப்போல்லாம் வந்து காவல்துறையே வெட்டுறான். இது ஒரு இடத்தை பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து ஒரு குரூப்பில் திமுக நிர்வாகிகள்கிட்ட மாட்டிக்கிட்டு காவல்துறையே தாக்குறாங்க, காவல்துறையினரை தாக்குகிறார்கள். சில இடங்களில் வந்து அவங்க வேடிக்கை இப்போ தான் பேசணும், வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, ஒருவர் தாக்கி கொள்கிறார்கள். ரவுடிகள் வந்து 8ஆம் கிளாஸ் பையன் வந்து பென்சில் பிரச்சனையினால அருவாள் எடுத்து வெட்டுறான். திருநெல்வேலியில் கலெக்டர் வந்து ஆர்டர் போடுறாரு, எல்லா புஸ்தக பையையும் செக் பண்ணணும். எவ்வளோ கண்ட்ராய் பாருங்க. அப்போ எது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்? சரி, கல்வி ஏதாவது நல்லபடியாக நடக்குதுன்னா 8ஆம் கிளாஸ் பையனுக்கு 3ஆம் கிளாஸ் புஸ்தகம் படிக்க தெரியலங்கிறாங்க, தமிழில் 50,000 பேர் ஃபெயில் ஆகிறான்றாங்க, அதுவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஆக எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல். நான் என்னமோ அது முதல்வர் பேசினதா நினைக்கல, முதல்வரின் மனசாட்சி பேசியிருக்கிறது. என்னதான் இருந்தாலும் அவரும் மனிதர் தானேங்க, அவருக்குள்ளேயும் உறுத்தும் இல்லை. யாருமே நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம அப்பா இருக்கும்போது எல்லாரும் வந்து சொல்றதை கேட்டாங்க. நம்ம முதல்வர் ஆனதுக்கப்புறம் ஒரு பையன் நம்ம சொல்றதை கேட்க மாட்டேங்கிறான். அவன் இஷ்டத்துக்கு தடி எடுத்தவன்லாம் தாண்டவராயன் ஆயிடுறான். அப்படி இருக்கும்போது எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு முதல்வர் அவர்கள் பேசியது என்று சொல்வதை விட முதல்வரின் மனசாட்சி பேசியது. அந்த மனசாட்சியை நான் மதிக்கிறோம். ஏன்னா இந்த மனசாட்சிங்கிறது தான் உண்மை பேசும். ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும், வியாபாரியாக இருந்தாலும், யாராக இருந்தாலும்
அவன் வாய் பேசுறது வேற, மனசாட்சி பேசுறது வேற. இங்க மனசாட்சி பேசி, முதல்வர் பேசல, முதல்வரின் மனசாட்சி பேசிருக்கு. அந்த மனசாட்சிக்கு ராயல் சல்யூட், ரெட் சல்யூட். ஓகே சார். அடுத்த கேள்வி திருப்பத்தூர்ல இருந்து லட்சுமி நாராயணன் கேட்டிருக்காரு சார். கடந்த ஒரு மாதத்தில் திமுக பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செலவழித்த தொகை 2600 கோடியாமே, உண்மையா அப்படின்னு ஒரு வலைதளத்தில் ஒரு செய்தி வந்து பிரசாந்த் கிஷோர் சொன்னதாக ஒரு செய்தி வருது. அந்த செய்தியுடைய நம்பகத்தன்மை நமக்கு தெரியல. சமயத்தில் வந்து பிரசாந்த் கிஷோர் படத்தை எடுத்து போட்டுட்டு கீழே ஒரு மெசேஜ் போட்டுருவாங்க. இந்த வலைதளத்தில் இப்படிலாம் நிறைய வருது. பிரசாந்த் கிஷோருக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. ஆனால் 2600 கோடியுடைய புள்ளி விவரத்துடைய ஆதாரம் நமக்கு தெரியாது. பட் இது வந்து அவங்க சொல்கிறது வந்து அப்படி சொல்லதாக இருந்தால் கூட வந்து செய்தித்துறை மூலமாக அந்த மாதிரி அஃபிஷியலாக செலவு பண்ணதை மட்டும் சொல்கிறாங்க. இந்த ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு ஹோட்டலில் வச்சு ஒரு முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம் சேனல்காரங்களை அதில் முக்கியமான ஆட்களை வர வச்சு பொட்டி பொட்டியாக கொடுத்து அனுப்புறது. சில யூடியூப்காரர்களுக்கு உங்கள்கிட்ட ஒன்றும் பொட்டி இல்லை, என் பையிலையும் ஒன்றும் இல்லை, பார்த்துங்க ஒன்றும் இல்லை, இருந்தாலும் அந்த மாதிரி பொட்டிகள்லாம் வருதெல்லாம் வந்து கேள்விப்படுறோம். அதெல்லாம் இந்த 2600 அது உண்மையாக இருந்தால் வருமானு நமக்கு தெரியல. ஏன்னா அது வந்து வேற கணக்கில் வரும், அது இதில் வராது. ஆனால் விளம்பரங்களில் வந்து இந்த இதில் போடுறாங்கல்ல செய்தித்துறையில். இப்போ கூட மத்தியில் உள்ள இமாச்சல் பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் மாநில அரசு அவங்க வந்து நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை வந்து அது ஒரு கேஸ் நடக்குது, உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து 2000 கோடி சொத்தை வந்து 50 லட்ச ரூபாய் கொடுத்து ராகுல் காந்தி, சோனியா காந்தி யங் இந்தியா லிமிடெடுங்கிற பேரில் கம்பெனியில் வந்து 90 கோடி கடனாக காங்கிரஸ் கட்சிக்கு அந்த பத்திரிகை கொடுக்க வேண்டியது, பத்திரிகையுடைய அந்த நிறுவனம். அதுக்கு வந்து 50 லட்சம் கொடுத்து பாக்கி 89 கோடியை வந்து ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. சரி, ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஏன்டா பண்ணாங்கன்னு கேட்டால், இந்த பத்திரிகைக்கு 2000 கோடி ரூபா சொத்து இருக்குது, பில்டிங்கு, நில சொத்துகள், அசையா சொத்துக்கள். இதை எடுத்துக்கிட்டாங்க. யார் எடுத்துக்கிட்டாங்க? காங்கிரஸ் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல. இது வந்து எப்படி சேர்த்தது? நேரு காலத்திலேருந்து பொதுமக்களிடமிருந்து டொனேஷன் வாங்கியும் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியாக 1000 சொச்சம் பங்குதாரர்கள், ஷேர் ஹோல்டர்ஸ், பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ். அடுத்ததில் மார்க்கண்டே கட்ஜுன்னு ஒரு பழைய சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு, அவரும் ஒரு ஷேர் ஹோல்டரு. இவங்களுக்கெல்லாம் எந்த நோட்டீஸும் கொடுக்காம அவங்களுக்குலாம் எந்த பணமும் கொடுக்கல. எல்லாத்தையும் சேர்த்து இவங்க ஷேரை வாங்கிட்டு காசை வாங்கிட்டு போயிட்டாங்க. 2000 கோடி. அதுதான் இப்போ இடியில் வந்து கேஸெல்லாம் சிபிஐயில் நடக்குது. இப்போ இமாச்சல் பிரதேஷில் இந்த நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை நின்று போச்சு. சும்மா இதில் வருது, என்ன சொல்கிறது, இந்த டிஜிட்டலாக வருது, வெப்பில் வர மாதிரி பத்திரிக்கை பிரிண்ட் ஆகி வரல. இமாச்சல் பிரதேஷ் மாநில அரசு வந்து நேஷனல் ஹெரால்டு பத்திரிகைக்கு ரெகுலராக விளம்பரங்கள் கொடுக்குறாங்க, கோடிகள் கணக்கில். வராத பத்திரிகைக்கு சும்மா டிஜிட்டலில் வருதுங்க, அது ஒன்றும் பிரிண்டில் வரல. அந்த பத்திரிகைக்கு, ஏன்னா அது காங்கிரஸுடையதுன்னு சொல்கிறத விட சோனியா ராகுல் குடும்பத்துடையது. இதை மாதிரி எல்லா இடங்களையும் நடக்குது. அங்கே ஏதோ 1.5 கோடி 2 கோடி 3 கோடின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க நேஷனல் ஹெரால்டில். அதாவது அந்த விளம்பரம் இமாச்சல் பிரதேஷ் மாநில அரசுடைய விளம்பரம். அது என்ன, இமாச்சல் பிரதேஷ் தக்லூண்டு மாநிலம் 1.5 கோடி 2 கோடி இது ஒரு நியூஸாக போட்டுட்ருக்காங்க. இங்கே 2600 கோடி. அது உண்மையான்னு தெரியாது. அது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நாங்கள் அது திராவிட மாடலுங்கிறது வந்து உலகத்துக்கே ஒரு இடத்துல கூட இவர் பேசியிருக்காரு, நம்ம முதல்வர். இந்த காலை உணவு திட்டம் வந்து முதல்வரின் காலை உணவு திட்டம், அதை பார்த்து மற்ற மாநிலங்கள் மட்டும் இல்லை, கனடா நாட்டிலையும் இதை பார்த்து காப்பி அடிச்சிருக்காங்க. எங்கே? கனடா நாட்டிலேருந்து தமிழ்நாடு பார்த்து காப்பி அடிச்சுட்டாங்க. ஆனால் அது கனடாக்காரர்களுக்கே தெரியாதுல்ல. அது கனடாக்காரங்களுக்கே தெரியல. காலை உணவு அது ஒரு காலத்தில் காமராஜர் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சத்துணவுன்னு கொண்டு வந்தாங்க. காலை உணவு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம வந்து காலை உணவு கொடுக்கலன்னு ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதே சமயத்தில் வந்து எல்லாத்தையும் நீங்கள் இலவசமாகவே கொடுத்துட்டு வந்தீங்கன்னா, உணவையும் கொடுத்து இதையும் கொடுத்து எல்லாத்தையும் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்ற எண்ணமே இல்லாமல் போகுது. இதில் உழைக்கிறதுக்கு அதனால தான் வடக்கத்தியம் பானிபூரிக்காரன்னு சொல்கிறீங்களே, அவன் வர வேண்டியிருக்கு. உங்கள் ஆட்கள் பூரா, அதாவது தமிழர்கள் பூரா, நம்ம தமிழர்கள் பூரா என்ன பண்ணுறாங்க, டாஸ்மாக் கடையில் விழுந்து கிடக்கான். அப்போ அவனுக்கு வீடு உழைப்பு இல்லையா சார்? எது டாஸ்மாக் போகிறது? அது யாரு? அந்தந்த டிஸ்டிலரியுடைய உழைப்பு. அது அவங்க சம்பாத்தியத்துக்காக உழைப்பு. இவன் உழைப்பு அங்கே கொண்டு போய் அவங்கள்ட்ட பிடிங்கிட்டு தானே விட்றான். இப்போ நேற்று கூட
பாலசுப்ரமணியன் டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கத்தை சேர்ந்த தலைவர், சிறப்பு தலைவர், அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஆமாம் எக்ஸ்ட்ரா பணம் வசூல் பண்ணுறாங்க, அது அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் பகிர்ந்து கொள்கிறார்கள், நான் சாட்சி சொல்கிறேங்கிறாரு. முக்கியமானது டாஸ்மாக் தீர்ப்பு அநேகமாக நாளைக்கே நம்ம வரப்போகுது. அந்த சமயத்தில் இவர் இப்படி சொல்கிறது எந்த விதத்தில் அது எங்கே போய் அது என்ன ஒரு பாதிப்பை உண்டாக்கும் என்று தெரியவில்லை. அவர் சொல்றது ஒன்றும் புதுசு இல்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம்தான், இருந்தாலும் எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த பணியாளர்கள் சங்க தலைவர் சொல்றாருங்கிறது அது ஒரு முக்கியத்துவம் பெரிய. அதனால விளம்பரத்துக்காக இவ்வளவு செலவு பண்றாங்கன்னா, இந்த நான் சொல்றது பொதுவாக திமுக அரசுங்கிறதே நாடக கோஷ்டி தான். இது வெறும் இந்த விளம்பரத்தை வச்சு தான் அந்த காலத்துலேருந்து, பராசக்தி காலத்துலேருந்து இது வெறும் விளம்பர கோஷ்டி தான், சினிமா கோஷ்டி இதுதான், நாடக கோஷ்டி தான். இவங்க இப்படியே வந்து ட்ராமா போட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. இல்லைன்னா வந்து உச்சநீதிமன்றம் முடிவு பண்ண நீட் தீர்வை மறுபடியும் நான் கொண்டு வர ரகசியம்னு சொல்லுவாங்களா, இவங்களே தூக்கி கொடுத்த கச்சத்தீவை மறுபடியும் மீட்கணும்னு சொல்லுவாங்களா, இப்படி போகாத ஊருக்கு வழி சொல்கிறது, நடக்காத விஷயங்களை வந்து எடுத்து நாங்கள் வந்து பண்ணோம், இதை மறுவரையறைன்னு பேசினாங்க, ஒரு மாதம் பேசினாங்க, இப்போ சத்தமே காணும், முடிஞ்சு போச்சு. அந்த மறுவரையறையில் வந்து அதே மாதிரி வந்து இது வந்து நாங்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து அந்த சிஏஏ குடியுரிமை சட்டம், எல்லா முஸ்லீம்களையும் வெளிநாட்டுக்கு விரட்டிடுவாங்க, இந்திய முஸ்லீம்கள், ஒரு முஸ்லீமாவது வெளிநாட்டுக்கு விரட்டியிருக்காங்க? அதுக்கு இந்திய முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இல்லை. வெளியில் இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், அதாவது இந்து, ஜெயின், கிறிஸ்தவர்கள், இவர்கள் அந்த நாட்டில் விரட்டப்பட்டால் அவனுக்கு இங்கே இடம் கொடுக்குறோம். அதுக்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்குது. இங்கே வந்து குடியுரிமை சட்டத்துக்கு நாங்கள் எதிர்க்கிறோம், முஸ்லீம்களுக்கு எதிரானது. எத்தனை முஸ்லீம் இங்கேருந்து வெளியே போனாங்க? வெஸ்ட் பெங்கால்லேருந்து தான் இப்போ பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள் அந்த கலவரத்தினால வந்து பார்த்திங்கன்னா வக்ஃபு அந்த பிரச்சனையினால் ஒரு 500 இந்து குடும்பங்கள் வந்து அனாதையாக வந்து ரெஃப்யூஜியாக, அகதிகளாக இருக்கிறார்கள். ஸோ இந்தியாவில் பெரும்பான்மை இனமான இந்துக்கள் வந்து அவர்களுடைய நிலங்களிலிருந்து ஏன் காஷ்மீரில் 1990 விரட்டப்பட்டார்களே, இன்னி வரைக்கும் உச்சநீதிமன்றம் வந்து வேற ஒரு 1991 வந்த கேஸை வந்து உச்சநீதிமன்றம் நீதிபதிகள் கட்சியானு யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அது அதில் வரும். அப்போ சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இப்போது 2021 22 எடுத்த போது 30 வருஷம் ஆயிடுச்சு, 30 வருஷத்துக்கு முன்னால் நடந்ததெல்லாம் இப்போ உச்சநீதிமன்றம் விசாரிக்க முடியாது, எவ்வளோ கேஸ் பெண்டிங் இருக்குன்னாங்க. ஆனால் 1984 சீக்கியர்களுக்கு எதிராக அந்த காங்கிரஸ் வந்து சஜ்ஜன் அலியா அவங்கெல்லாம் வந்து இந்த சீக்கியர்களை ஓப்பனாக ஜீப்பில் போய் இந்திரா காந்தி இறந்த உடனே ஒரு கலவரம் வந்துச்சு, சீக்கியர்களெல்லாம் சுட்டு தள்ளினார்கள். ஏறக்குறைய 2000 பேருக்கு மேலே இறந்துட்டு தான் சொல்லுவாங்க, அஃபிஷியலாக ஏதோ கம்மியாக சொல்லுவாங்க, ஆனால் உண்மையில் 2000 பேர் இறந்துட்டாங்க. அந்த கேஸை இவ்வளோ வருஷம் கழிச்சு இப்போ டீல் பண்ணுறாங்க. அதை ரீஓப்பன் பண்ணி அந்த சஜ்ஜன் அலியா என்னமோ பேர் அந்த காங்கிரஸ் தலைவர், அவருக்கு வந்து அன்னைக்கு என்ன 84ன்னா கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆச்சு. அவருக்கு இப்போது கிட்டத்தட்ட ஒரு 89-90 வயசாகுது. அவர் 45 வயசில் இருக்கும்போது அந்த ஒரு ஜம்முன்னு அந்த இதில் சோனியா காந்தி, இந்திரா காந்தி கொலையானோன்னு ராஜீவ்காந்தியை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அவர் போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அவரே போய் பல பெண்கள் குழந்தைகள்லாம் சுட்டார். ரைட்டு, அதாவது தவறு செய்திருந்தால் குற்றம் வந்து ஆனால் 84 கேஸ் அவங்களால வந்து மறுபடியும் ரிவைவ் பண்ண முடியுது உச்சநீதிமன்றத்தால். 90 வந்து காஷ்மீரி பண்டிட்டுகள் வந்து வெளியேற்றப்பட்டார்கள், பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், சொத்துக்கள் பிடுங்கப்பட்டன, விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அந்த கேஸ் எடுக்க முடியாது. அதுக்கு 6 வருஷத்துக்கு முன்னால் உள்ள கேஸை எடுக்கலாம். இதுதான் வந்து உள்ள நிலைமை. பார்ப்போம். ஓகே சார். அடுத்த கேள்வி மயிலாடுதுறையிலிருந்து அமருல்லா கேட்டிருக்காரு சார். டில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் தீப்பிடித்த நிலையில் கிடந்த பண மூட்டை விவகாரம் அடங்கிவிட்டதே, அவ்வளவுதானா? இப்பதான் பேசணும் அவ்வளவுதான். உங்க கேள்விகளே பதில். எஃப்ஐஆர் வந்து போடுறதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் தான் வந்து பர்மிஷன் கொடுக்கணும்னா அவர் கொடுக்கல. எஃப்ஐஆர் இல்லை, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். நீதிபதினா அதுதான். பாராளுமன்ற கட்சியோட நீதிபதி கட்சி தான் பயங்கரமா இருக்கும் போல சார். இருக்கும் போல இருக்கு. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், முன்னால் வந்து 2 வாரம் நான் லீவில் போகிறதுக்கு முன்னால் ஒரு நிகழ்ச்சியில் வந்து யாரோ நமக்கு ஒரு இந்த வடிவேல் ராஜனா யாரோ ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு, நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் பிறப்பதற்கு வந்து ABCன்னு போட்டிருந்தாரு. அப்போ நம்ம எதேச்சியா சொன்னோம், எனக்கு நீதிபதியாக பிறக்கணும் தான் ஆசை, எந்த சட்டத்துக்கு கீழே நம்ம வர முடியாது, நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது,
அரசியல்வாதியாக இருந்தால் கூட ஒரு நீதிமன்ற தண்டனை கொடுத்துடலாம், அதிகாரியாக இருந்தால் கூட அரசியல்வாதிகள் அவர்களை ஏதோ ஒரு பழி வாங்கி விடலாம். ஆனால் வந்து நீதிபதியாக இருக்கணும்னு அதுதான் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் போய் அதுதான் சொன்னேன், அவர் வந்து வீடு மாற்றிட்டு டெல்லியில் ஒரு வீடு இங்கே வீடு நான் அப்படி தான் வச்சுப்பேன்றாரு. யாரும் ஒன்றும் சொல்ல முடியல. கேள்வி கேட்க யாருக்கு சார் பவர் இருக்கு? கடைசி எண்டே அதுதானே நீதித்துறை. அதனால் அவ்வளவுதானான்னு கேட்டார்ல, அவ்வளவுதான் கேள்விகளே பதில் அவருக்கு. ஓகே சார், அடுத்து சின்ன சேலத்துலேருந்து சடகோபன் கேட்டிருக்காரு, தமிழக அரசு காவல்துறை நடவடிக்கையால் 0% கஞ்சா பயிரிடும் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று அமைச்சர் மாசு சொல்கிறாரே. கஞ்சா பயிரிடுதலே கிடையாது தமிழ்நாட்டில். ஓ, மாற்றிட்டாங்க போல இருக்கு. முன்னால் இங்கே கள்ளக்குறிச்சியில் அங்கே இங்கே இந்த மாதிரி இடங்கள்லாம் சாராயம் காய்ச்சின மாதிரி கஞ்சா வந்து நிறைய இடங்களில் பயிரிட்டு இருந்தாங்க. அதாவது கஞ்சா பயிர் வந்து அதிகமாக வந்து மணிப்பூரில் இருக்கிறது தான். மணிப்பூரில் இன்னைக்கு கலவரம், சில வருடங்களாக கலவரம் இருப்பதற்கு காரணமே இந்த கஞ்சா தான். மேத்தி இனம், குக்கு இனம் 2 இருக்குது. இந்த குக்கு இனம் வந்து இவங்க வந்து மலைகளில் இருக்காங்க, மேத்தி இனம் வந்து சமவெளியில் இருக்காங்க. மேத்தி இனம் தான் அங்கே பூர்வகுடி. குக்கு இனம் வந்து மியான்மார் பர்மாலேருந்து வந்து இங்கே அகதிகளாக வந்து இங்கேயே அப்படியே செட்டில் ஆனவங்க. குக்கு இனத்தவர்கள் மலைகளில் வந்து காடுகளில் வந்து ரகசியமாகன்னா போலீஸுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், வழக்கமாக அது எல்லா ஊர்லேயும் உள்ளது தான், வந்து கஞ்சா பயிரிடுகிறார்கள். இந்த கஞ்சா பயிரிட்டு அவர்கள் வந்து அதை வந்து குறுக்கு வழியில் குறுகிய காலத்தில் பணக்காரன் ஆகிறான். இவன் இங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு கஷ்டப்பட்டு மழை வந்துருச்சுன்னா அறுவடை பண்ண முடியாமல் நெல்லோ கோதுமையோ வீணாக போய் இந்த பிரச்சனை, இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வு வர்றதுக்கு காரணம் இந்த குற்றங்கள். இப்படி வரும்பொழுது இதனால் வந்து சமுதாயத்துக்குள்ளே உள்ள பிரச்சனை தான். அதாவது உண்மையிலேயே சமுதாயத்துக்குள்ளே உள்ள பிரச்சனையான்னு பார்த்தா இல்லை, கஞ்சா பயிரிடுவதால் வரும் பிரச்சனை. ரைட்டு. இப்போ தமிழ்நாட்டில் கஞ்சா பயிரிட 0 மாநிலமாக இருக்கு. மாசு பாருங்க, எனக்கு அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் பாருங்க, உண்மையை தவிர வேறு ஒன்றுமே பேச மாட்டார். உண்மையை தவிர எதுவும் பேச மாட்டார். மாசு சார் யாரு? மாசு சார் இல்லைங்க, ஒரு மரியாதைக்காக சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் வேற ஒன்றும் எது நீங்கள் ஒன்று தமிழ்நாட்டில் எத்தனை ஞானசேகரன் அதெல்லாம் நீங்கள் மா சுப்பிரமணியம் சார் அவர் வந்து பாருங்க உண்மையை தான் பேசுவார், உண்மை விளம்பி அவர் என்ன சொல்ல வராருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். நாங்கள் தமிழ்நாட்டில் பயிரிடுறத 0 ஆகிட்டோம். வேணும்னா மணிப்பூர்லேருந்து எங்கேருந்து வேணுமோ அங்கேருந்து வந்து ஜாஃபர் சாதிக் இருக்காரு, அந்த மாதிரி கடத்தி கொண்டு வந்து பண்ணிடும். இப்போ கூட வந்து இலங்கைக்காரர் வந்து யாரோ அவர் பேர் என்னமோ ஒரு இம்ரான் அப்படின்னு என்னமோ கஜ்பானி இம்ரான் ஏதோ ஒரு பேர், அவர் வந்து கீழக்கரையில் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யம், இப்போ கஞ்சா சாம்ராஜ்யம் இன்னும் நடக்குது. ஏதோ ஜாஃபர் சாதிக்கு ஜெயிலில் போட்டாங்க, இப்போ தான் பெயிலில் வந்திருக்காரு, இப்போ கிடச்சிச்சு. அதனால் வந்து 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன், 8 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து வந்துட்டார். அவர் ஒருத்தர் தான் இல்லை, ஜாஃபர் சாதிக்கை விட இன்னும் சீனியர்லாம் வந்து இங்கே இருக்காங்க. கீழக்கரையில் பெரிய சாம்ராஜ்யம்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அவர் இலங்கைக்கார அவர் வந்து என்னமோ ஒரு இம்ரான், அவர் வந்து எங்கள் கீழக்கரையில் வந்து சாம்ராஜ்யம் நடத்துகிறாரு கஞ்சா. ஸோ அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் மாசு உண்மையை சொல்கிறார், உண்மை விளம்பி அவர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் பயிரிடுவதில்லை, அதெல்லாம் நிறுத்தியாச்சு. மணிப்பூர்லேருந்து வருது, அங்கேருந்து வருது, மியான்மார்லேருந்து மணிப்பூர் வழியாக வருது, இல்லை வேறு எங்கேருந்து பஞ்சாப்லேருந்து இந்த பக்கத்துலேருந்து பஞ்சாப்லேருந்து வருது. இதெல்லாம் வாங்கி விற்கிறதெல்லாம் நடக்குது, பயிரிடுதல் மட்டும் கிடையாது. ஜாஃபர் சாதிக் இருந்தார், இப்போ இம்ரான் இருக்கார், இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. இதெல்லாம் கஞ்சா வியாபாரம் வந்து கஞ்சா வியாபாரிகள் வந்து நடு ரோட்டில் வந்து ஒரு திருநெல்வேலியில் வந்து ஒரு 2 இளைஞர்கள் காட்டி கொடுத்துட்டாங்கன்னு அவங்கள வெட்டி போட்டாங்கல்ல. ஆமாம், கஞ்சா வியாபாரம். அப்போ வியாபாரம் நடக்குதுன்னு ஒத்துக்கிறார். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இந்த மேனுஃபேக்சரிங்கில் என்றைக்குமே லாபம் கிடையாது, ட்ரேடிங்கில் தான் லாபம். நீங்கள் கஷ்டப்பட்டு ஒரு பெரிய ஃபேக்ட்ரி வச்சு மிஷின் வச்சு இல்லை அந்த மாதிரி ஒரு பொதுவாக ஒரு மேனுஃபேக்சரிங் தொழிற்சாலை வந்து நடத்தி பெரிய லாபம் என்ன 10% லாபம் வந்தால் ரொம்ப அதிகம், எல்லாம் போக 10% லாபம் வந்தால் அதிகம். ஆனால் ட்ரேடிங்னு வச்சுங்க, வாங்கி விற்கிறது டக்குன்னு ஒரு 30-40% கூட இருந்து லாபம் வரும். 100% லாபம், கஞ்சா மாதிரி விஷயங்களில் 100-200% லாபம் வரும். ஆக தமிழ்நாட்டில் நாங்கள் தொழில்துறையை விட இந்த வியாபாரம் ட்ரேடிங்கை நாங்கள் அதிகமாக நம்புகிறோம், முன்னிலையில் இருக்கிறோம். தமிழ்நாடு வந்து இந்தியாவில் மட்டும் இல்லாமல் சர்வதேசத்தில் முன்னிலையில் இருக்கிறது கஞ்சா வியாபாரத்தில். ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, யாருமே பயிரிடாதீங்க, அது அவ்வளவா சரியா வராது.
பயிரிட்டால் அந்த இடத்துல போய் போலீஸ் போய் பிடிக்கணும், அதை அழிக்கணும், இது தேவையில்லாத நர்கோட்டிக்ஸு அந்த இதெல்லாம் வருது, மத்திய அரசுலாம் வரும். நீங்கள் வியாபாரமாக பண்ணிட்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லைங்கிறாரு, நியாயமாக சொல்கிறார், உண்மையை விளம்பி அவர். சார் அடுத்து குடந்தையிலிருந்து ரத்னவேல் கேட்குறாரு சார், பொன்முடிக்கு நல்ல புத்தி வேண்டி தேங்காய் உடைத்தவர்கள் மீது மயிலாடுதுறையில் காவல்துறை வழக்கு பதிந்துள்ளது. இது என்ன சார் நல்ல புத்தி கேட்டு தேங்காய் உடைச்சாலுமா? ஆமாம், இப்போ தான் நம்ம பேசணும். கஞ்சா வியாபாரம் பண்ணவனை காட்டி கொடுத்தா அவனை கொலை பண்ணிடுவோம், வெட்டி போட்டுருவான். நல்ல புத்தி தானே வேண்டி தேங்காய் உடைச்சிருக்காங்க. இல்லை, எனக்கு 2 விஷயம் இதில். நம்ம இப்போ தமிழ்நாட்டில் வந்து சட்டம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டன்றது எழுதப்பட்ட சட்டம் இல்லை, எழுதப்படாத சட்டம் என்னன்னு கேட்டால், குற்றம் பண்ணவனெல்லாம் வந்து ரவுடியோ இல்லை இவனோ கஞ்சா விற்கிறவனோ இல்லை எந்த குற்றம் செய்கிறவனோ பாலியல் குற்றமோ அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை போட்டு கொடுக்குறான், காட்டி கொடுக்குறான். நீங்கள் அந்த கல்குவாரி விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ அவர் ஒரு ஜெகபர் அலி தான், அவர் வந்து லாரி ஏற்றி கொண்டுட்டாங்க. ஆமாம், ஏன் அவர் காட்டி கொடுத்தாரு. இதே மாதிரி சமூக ஆர்வலர்கள் மணல் கடத்தில் வந்து விஏஓ அப்புறம் இவங்கெல்லாம் வந்து வந்தபோது லாரி ஏற்றி கொண்டதெல்லாம் நிறைய இருக்குது. ஆமாம், இந்த மாதிரி விஷயங்கள் புதுக்கோட்டையில் ஜெகபர் அலி, அங்கே ஜாபர் அலி துணை. இந்த மாதிரி நான் சொல்றது வந்து சில உதாரணங்கள், இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. தப்பு என்ன வேணாலும் செய்யலாம், குற்றம் என்ன வேணாலும் செய்யலாம். அதை போட்டு கொடுத்தா அவனை போட்டுருவோம், ஒன்று அவனை போட்டுருவோம், இல்லை வந்து அவனை கைது பண்ணிடுவோம். போட்டு கொடுத்தால் போட்டு தள்ளும். ஆமாம், இப்போ நீங்கள் அரசை வந்து ஒரு தப்பு நடந்துச்சுன்னு ஊழல் நடந்துச்சுன்னு சொல்லி விமர்சனம் பண்ணால் ஊழலை நாங்கள் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க மாட்டோம். இதை இந்த ஃபார்வேர்டு போஸ்டிங் போகிறான்னா அதை தனிப்பட வச்சு ஹரியானா வரைக்கும் போய் தேடி கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வருவோம். சரி, இது வந்து நம்மளுடைய எழுதப்படாத விதி. அந்த மாதிரி வரும்போது பொன்முடி பேசுனதுக்கு வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன் நீங்கள் தேங்காய் உடைக்க இது யார் போய் உடைச்சாங்கன்னா விஸ்வ இந்து பரிஷத்தோ என்னமோ அவங்க தான் போய் உடைச்சிருக்காங்க. அவருக்கு நல்ல புத்தி வேண்டி 108 தேங்காய். அப்போ நம்ம தமிழ்நாட்டு சட்ட பிரகாரம் அவங்க பண்ணது குற்றம் தானே, குற்றம். அதனால வந்து பெரிய குற்றம், அதனால வந்து அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து அதை தாண்டி ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நம்ம கடவுள்கிட்ட வந்து நடக்கிற விஷயமா நம்ம வேண்டிக்கணும். பிரார்த்தனை பண்ணும்போது திடீர்னு நான் பில்கேட்ஸோட நான் வந்து பெரிய ஆளா வரணும், நான் வந்து எலான் மாஸ்க் அளவுக்கு நான் வரணும், இப்படிலாம் வேண்டிக்கலாம். இது கூட நடந்துரும் போலயே, சின்னது கூட நடந்துரும் போல. ஆனா இது சாத்தியம். நம்ம கடவுளை கொண்டு போய் சங்கடத்தில் வைக்க கூடாது. என்னதான் ஒரு கடவுள் அவர் சக்தி உடையவர்னா கூட அவரை போய் ஒரு சங்கடத்தில் வைக்கலாமா? அவரால் என்ன முடியுமோ அதைத்தானே நம்ம வந்து சொல்லணும். இது பொன்முடிக்கு புத்தி கொடுக்கணும்னு சொல்லி வேண்டி எனக்கு இதில் இன்னொரு வருத்தம் என்னன்னா, 108 தேங்காயை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த 108 தேங்காயை வந்து யாராவது ஒரு 108 ஏழைகளுக்கு ஒரு வீட்டுக்கு கொடுத்துருந்தா அவங்க வீட்டில் ஒரு நாளைக்கு சமையலுக்காவது பயன்படுத்திப்பா. ஏன்னா இப்போ பிள்ளையாரே டென்ஷன் ஆகிருப்பார், 108 தேங்காயை உடைச்சிட்டானுங்க, ஆனால் வந்து நடக்க முடியாத ஒரு விஷயத்தை வந்து நம்மகிட்ட கொண்டுட்டாங்களே, இப்போ நம்ம நிலைமையே இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி பிள்ளையார் வந்து கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருப்பாரு. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், நேயர்களுடைய கேள்விகள்லாம் முடிஞ்சது. அடுத்து மக்கள்கள் தீவிரமாக உற்று நோக்குற அந்த காதோடு என்ன? காதோடு வந்து ஏன்னா நிறைய பேர் காதோடுக்காக காத்திருக்காங்க. நம்ம 2 வாரம் வந்து விட்டுட்டோம் இல்லையா, அதனால இன்னைக்கு வந்து 2 காதோடு நிகழ்வுகளை சொல்ல போறோம். 2 சம்பவம், 2 தனித்தனியா தனித்தனி, 2 தனித்தனி. ரைட். வழக்கமா 1 சொல்றது, இப்போ 2. ஏன்னா நடுவில் நம்ம லீவ் போட்டதை நம்ம காம்பன்சேட் பண்ணுவோம். கண்டிப்பா. ஒரு அமைச்சர் வாட்சி அமைச்சர். ரைட் ரைட் ரைட். ஓகே, சரிங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சபையில் பேசும்பொழுது அவருடைய சபை சம்பந்தமாக யாரோ ஒரு எதிர்கட்சியிலேருந்து சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்டாங்க. உடனே அவர் வந்து இதில் அந்த பார்க்கு இந்த பார்க்கெல்லாம் வந்து என் கண்ட்ரோலில் வரல, என்னோட துறையில் இருக்கக்கூடிய அந்த இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து வேற ஒருத்தர் 3 இனிஷியல் கொண்ட ஒரு அமைச்சர் தான் பார்க்குறாரு. ஆமாம். அதனால் வந்து நீங்கள் எங்கே அதிகாரம், உரிமை, திறன், பணம் இருக்கிறதோ அவங்ககிட்ட தான் அந்த கேள்வியை கேட்கணும். என்ன போய் வந்து நீங்கள் எல்லா கேள்வியும் கேட்டால் என்கிட்ட வந்து துறை தான் கொடுத்தாங்களே தவிர அந்த துறையில் ஒரு பகுதி தான் என்கிட்ட இருக்குது. அதில் பெரும்பகுதி சக்தி உள்ள பகுதி, பசை உள்ள பகுதி 3 இனிஷியல்காரர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட வாரிசு அரசியலில் வரக்கூடியவர் அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எரிச்சலோடு பேசிட்டார். உடனே அந்த சபையில் நடுவில் ஒருத்தர் உட்காந்துருப்பார். நடுவில் உட்காந்துருப்பார். அவர் நடுவராக இருக்காரா நான் அப்படிங்கிறது வேற, ஆனால் நடுவில் உட்காந்துருப்பார். ஒரு பக்கமாக பேசினா கூட அவருக்கு பேர் நடுவர்.
அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நம்பர் 1 நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் பேசணும். சட்டமன்றத்தில் நீங்கள் எது பேசினாலும் பாசிட்டிவாக தான் பதில் சொல்லணும். இந்த மாதிரி நம்ம அரசாங்க ரகசியங்கள்லாம் வெளியில் சொல்லக்கூடாது இப்படின்னு அவரை கண்டிச்சிருக்காரு. ஆமாம், இது ஒரு நம்ம சொல்லும்போது ஜனங்களுக்கு புரிஞ்சிருக்காரு. இதை தாண்டி இதுடைய தொடர்ச்சி, இந்த எரிச்சல், இந்த கோபம், இந்த வருத்தம், இது எதனால அப்படின்னு சொன்னால், ஒரு காலத்தில் அதே அமைச்சர் வந்து இந்த 30,000 கோடி ஒரு ஆடியோ வந்துச்சு. ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஆமாம், அப்போ தான் ஆரம்பம். அது 30,000 கோடி எக்ஸு ஒய்யு, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு எக்ஸும் ஒய்யும் சேர்ந்து வெளிநாட்டுக்கு இதை எப்படி மாற்றுறதுங்கிறதுல தான் குறியாக இருக்காங்களே தவிர வேறு ஒன்றும் உருப்படியாக நடக்க மாட்டேங்குதுன்னு அவர் யாருக்கிட்டேயோ பேச போக ஒரு பெண், வடநாட்டு பெண் நிருபர், ஒரு அவங்கக்கிட்ட பத்திரிகை நிருபர், அந்த ஆன்லைன் பத்திரிகை நிருபர்கிட்ட பேசுனது வந்து ஆடியோ வெளியிட்டுருச்சு. இப்போது இடி என்ன பண்ணிடுச்சு, இவரை விசாரிக்க போகுது. யாரை? வாட்ச் மாண்புமிகு வாட்சை வந்து விசாரிக்க போகுது இடி. இப்போ இடி விசாரிக்கணும்னால் அதுக்கு வந்து ஒரு எஃப்ஐஆர் இருக்கணும். ஒரு எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் இடி வரணுமே தவிர இடி அதுதானே இப்போ டாஸ்மாக்லையும் பிரச்சனை. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 30,000 கோடி வசூல் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்கல்ல. எதுலலாம் வசூல் பண்ணாங்க? மணல் கடத்தல், குவாரி கடத்தல், இதிலெல்லாம் தானே வந்து அது ஒரு மணல் கடத்தலை வந்து ஒரு வார்த்தை நடுவில் சொல்லியிருந்தார் அதில். அப்போ மணல் கடத்தல், இந்த மணல் கடத்தலில் எத்தனையோ எஃப்ஐஆர் இருக்குது. இப்போ நம்ம பேசின அந்த ஜெகபரலி, ஜாபரலி, இந்த மாதிரி பல விஷயம், கல்குவாரி, இதில் எத்தனையோ எஃப்ஐஆர் இருக்குது. அவங்களுக்கு தேவை எஃப்ஐஆர்னு ஒன்று இருக்கணும். ஒரு எஃப்ஐஆர் இல்லை, இப்படி எடுத்தால் அவங்களுக்கு 20 எஃப்ஐஆர் 30 எஃப்ஐஆர் கிடைக்கும். அந்த பேசிஸில் இடி உள்ள நுழைஞ்சு, ஐயா நீங்கள் பேசுனதா சொல்கிறாங்களே 30,000 கோடி, இதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தகவல் தெரிஞ்சதுன்னு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, யாருக்கிட்டையோ சொல்லியிருக்கீங்க, ஒரு பத்திரிகை நிருபர்கிட்ட சொல்லியிருக்கீங்க. அந்த தகவல் என்ன? அந்த 30,000 கோடின்றது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது இப்படின்னு அவரை விசாரணை வளையத்தில் கொண்டு வருவதாக ஒரு தகவல் உலவுகிறது. இப்போது நம்ம முக்கியமான குடும்பத்தில் தமிழ்நாட்டில் இப்போ இவரை பதவியை விட்டு நீக்கிடலாமா? ஏன்னா இவர் என்ன பண்ணிட்டாரு, என்னைக்காக இருந்தாலும் இந்த பதவி நமக்கு வந்து நிலை இல்லை. அப்போவே ஓரங்கட்டின போதே தெரிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் நமக்கு முக்கியத்துவம் இருக்காதுன்னு. அவர் அப்போலேருந்து வந்து திருப்பியும் வந்து அவர் அமெரிக்கா, ஐரோப்பா அந்த பக்கம் இருந்தவர், பெரிய பதவிகளில் இருந்தவர், தனியார் இதில். அப்போ அங்கே போயிடலாமான்னு ட்ரை பண்ணார். அவருடைய துரதிருஷ்டம் இப்போ அமெரிக்கா பூரா வந்து இருக்கிற இந்தியர்கள் உட்பட பல வெளிநாட்டினரை வெளியில் அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அமெரிக்கா போகிறது இப்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐரோப்பாவில் ஏதாவது போயிடலாமான்னு இப்போ வந்து அவர் வந்து தீவிரமாக, ஏன்னா எந்த நேரமும் இவர்கள் பதவி நீக்கம்னா நீக்கம் பண்ண மாட்டாங்க. அவரே கூப்பிட்டு, ஐயா நீயா ராஜினாமா பண்ணிவிட்டு எனக்கு ஐரோப்பாவில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டேரு. இப்போ இவர் ஐரோப்பாவுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டோன்னு வைங்க, இந்த இடி, லேடி, தாடி, மோடி இவங்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இடி மோடிலாம் அவரை விசாரிக்கணுன்னா அவர் எங்கேயும் ஐரோப்பாவில் போய் உட்காந்துட்டாருன்னா. அதனால் வந்து இவரை பதவி நீக்கிறத விட இவர் ஐரோப்பாவில் ஏதோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்காரு, அங்கே அனுப்பிச்சி விட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லைன்னு சொல்லி எந்த நேரமும் வாட்ச் மாண்புமிகு பதவியை ராஜினாமா செய்துவிட்டு குடும்பத்துடன் ஐரோப்பாவிற்கு சென்று விடுவார் என்பது ஒரு செய்தி, காதோடு வரும் செய்தி. இது ஒன்று. ரெண்டாவது செய்தியும் வெளிநாட்டு செய்தி தான். சமீபத்தில் ஒரு 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 அம்மையார் வந்து அவங்க வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க. சரி, அங்கே வந்து ஒருத்தர் அவர் வந்து ஒரு வீரமானவர், ஒரு 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 சீவலப்பேரி பாண்டி மாதிரி ஒரு வீரம்னு வச்சுங்களேன், ஒரு சீவலப்பேரி பாண்டி அந்த மாதிரி ஒரு ஒரு வீரர். ஓகே, அவர் வெளிநாட்டிலேயே செட்டில் ஆகிட்டார். அவங்க மாமாலாம் இங்கே தான் இருக்காரு. அந்த மாமா வீட்டிலலாம் ரெய்டெல்லாம் ஆச்சுப்போ அவர் ஆனால் அங்கே தான் இருக்காரு. இப்போ என்னன்னால இப்போ அவங்க போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வந்து அவங்க குடும்பத்தோடு சந்தித்து அதெல்லாம் வீடியோலாம் பகிர்ந்துட்டாங்க. அதெல்லாம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவங்க, அது நல்ல விஷயந்தான், அது ஒன்றும் தப்பில்லை. ஆனால் என்னன்னா இங்கேருந்து சில தகவல்கள் அங்கே போய் சொல்லிட்டு வர்றதுக்காக தான் அங்கே போனாங்க அம்மையார். என்ன தகவல்னா, இப்போ அவங்க மாமா ஒருத்தர் இங்கே ரீட்லலாம் அந்த மாமா பையன், அந்த அவங்க சம்மந்தப்பட்ட மாமாவோட தம்பி ஒருத்தர், அதாவது உண்மையை வந்து நிறுவனத்தின் பெயராக கொண்ட ஒருத்தர்,
மாண்புமிகோட தம்பி காவிரி கரை ஓடும். ஆமா, அது வந்து அது வந்ததுல 1000 கோடி ரூபாய் வந்து ஹவாலா மூலமாக சீவலப்பேரிக்கு போயிடுச்சு. வெளிநாட்டில் இருக்கிற சீவலப்பேரிக்கு போயிருக்கு. இது வந்து ஈடிகாரனுக்கு இவங்களுக்கு ஃபெமா இவங்களுக்கெல்லாம் வந்து இது தானே தொழிலாக தானே, எங்கே போகுது எப்படி போகுதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. எங்கேருந்து போயிருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க, எங்கே போயிருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் அங்கே தொழிலதிபர், அங்கே உள்ளவர். ஆயிரக்கணக்கான கோடிகளில் வந்து அவர் அங்கே வியாபாரத்தில் டர்ன் ஓவர் பண்ணுறாரு. சீவலப்பேரியிலேருந்து போய் அவர் அங்கே வந்து பண்ணுறாரு. இப்போது அதில் இந்த 1000 கோடி வந்து கடலில் கரைச்ச பெருங்காயம் மாதிரி ஆயிரும் அப்படின்ற கணக்கில் போயிருக்காங்க. ஆனால் இந்த கணக்கு அவங்களுக்கு தெரியுமில்ல, டெல்லிக்காரங்களுக்கு. அவங்க டீம் இப்போ போகுது. அதுக்காக தான் முன்கூட்டியே போய் ஒரு ஆலோசனை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி. ஆனால் கட்டாயம் வந்து சீவலப்பேரியும் வந்து அந்த வளையத்திற்குள், விசாரணை வளையத்திற்குள் வந்து கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த 1000 கோடி போனது மாதிரி முன்னால் 1000 கோடி டர்ன் ஓவர் அங்கே பண்ணாருன்னு சொல்கிறாங்களே, ஆயிரக்கணக்கான கோடிகளில். அந்த டர்ன் ஓவர் உண்மையிலேயே அங்கே பண்ண வியாபாரமா, இல்லை இங்கிருந்து போன பணம் தான் அங்கே ரொட்டேட் ஆகுதா அப்படிங்கிறதையும் சேர்த்து இது வந்து விசாரிப்பதற்கான ஏற்பாடுகள் நடப்பதாக நமக்கு டெல்லி தகவல்கள் காதோடு சொல்கின்றன. ஓகே, இதுதான் வந்து காதோடு 2 தகவல்கள் நீ கொடுத்தாச்சு. ஓகே சார், நேயர்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கி பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். அடுத்த ஒரு கேள்வி பதில் சந்திப்போம், வெள்ளிக்கிழமை சந்திப்போம். நன்றி.